நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபோர்டர் டிஜிட்டல் சேனல். உங்கள் மெய்யான தேற்றரவாளர். பிரைஸ் லார்ட் இக்னைட்டர்ஸ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால உங்கள் யாவரையும் இந்த நவம்பர் மாதத்தின் ரிவைவல் இக்னைட்டர்ஸ் லைவ் ஃபெல்லோஷிப்புக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு மாதமும் இந்த லைவ் ஃபெல்லோஷிப் மூலமாக ஆண்டவருக்குள்ளே நம்ம பலனடைந்து வருகிறோம் இல்லை. ஆண்டவர் நம்மோடு அநேக காரியங்களை பேசுகிறார், நம்மளை பலப்படுத்துகிறார். தேவ ஊழியர்கள் மூலமாக, பாடல்கள் மூலமாக, சாட்சி மூலமாக, தீம் ப்ரெசன்டேஷன் மூலமாக நிறைய காரியங்கள் பேசுகிறார். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களோடு பேச போகிறார். சோர்ந்து போய் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? ஏதோ பலவீனத்தோட கர்த்தர் ஏன் எனக்கு இன்னும் ஒரு ஆசீர்வாதம் கட்டளை இடலை, நான் ரொம்ப நாளாக காத்து கொண்டிருக்கேன், எனக்கு ஒரு நன்மை வருமா, ஏசப்பா என்னை பார்ப்பாரா, என்னோட தேவைகளை சந்திப்பாரா, என் ஊழியத்தில் ஒரு ஆசீர்வாதம் இருக்குமா, என் குடும்பத்தில், என்னோட திருமண காரியத்தில் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் இருக்குமான்னு ஏங்கி கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு அதற்கான பதிலை தரப்போகிறார். தாமதங்கள் பலவாக இருந்தாலும் கர்த்தர் அந்த தாமதங்கள் எல்லாம் மாற்றி இன்றைக்கு ஒரு நன்மையை உங்களுக்கு செய்ய போகிறார். ஆமென். இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்க போகுது. தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு 2 மணி நேரம் இந்த லைவ் ஃபெல்லோஷிப்பில் கனெக்ட் ஆகி இருக்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த லைவ் லிங்கை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஓகேயா? ஸோ நீங்களும் இதை பாருங்கன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக உங்களோட வாட்ஸ்அப்பில் அண்ட் உங்களோட இன்ஸ்டாகிராமில் இந்த லிங்கை நீங்கள் ஷேர் பண்ணிங்க, ஸ்டேட்டஸில் வைங்க. அவங்க எல்லாரும் பார்க்கறதுக்கு நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்க. இதுவும் ஒரு ஊழியம், அவங்களும் ஆண்டவருக்குள்ளே இணைவதற்கு இது பயன்படுத்த முடியும், சரிங்களா? ஸோ நீங்களும் எங்களோடு இப்போ இணைந்து கொண்டிருக்கலாம். இப்போ நம்ம ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிப்போம். ஆண்டவர் நம்மோடு பேசுவார். ஆமென். நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த லைவ் ஃபெல்லோஷிப் மூலமாய் நீர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளின் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் கர்த்தரே நீர் ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவரே, ஒவ்வொரு ப்ரோக்ராம் மூலமாய் நீர் எங்களோடு பேசும். சோர்ந்து போன ஆத்துமாக்களை நீர் பலப்படுத்தும். பின்வாங்கி போனவர்களை மனம் திரும்ப கர்த்தர் நீர் உதவி செய்யும். ஆண்டவரே இயேசப்பா, அபிஷேகத்திற்காக ஜெபிக்கிறவர்களை இன்றைக்கு நீர் அபிஷேகத்தினால் நிரப்பி நீர் பலப்படுத்தும். உம்முடைய வல்லமை இந்த நாளின் இந்த நிகழ்ச்சி மூலமாய் வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே இக்னைட்டர்ஸ், ஆண்டவரை நம்ம துதிக்கிறது ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா காரியங்களும் எண்ணி பார்த்து துதியின் மூலமாய் அவரை நம்மளை மகிமைப்படுத்தணும். வேதத்தில் நம்ம அநேக இடங்களில் வாசிக்கிறோம் இல்லையா? பாடல் பாடி துதித்த போது அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய ஆலயத்தில் மகிமை நிரம்பினது, எதிரிகள் தங்களுக்குள்ளாக வெட்டுண்டு மடிந்தார்கள். பாடல் பாடி துதிக்கும் பொழுது சிறைச்சாலை அதிர்ந்தது, கதவுகள் உடைந்தது, கட்டுகள் அருந்தது. ஆமென். இன்னைக்கும் நம்ம ஆண்டவரை பாடல் பாடி துதிக்க போகிறோம். நீங்கள் சோர்ந்து போயிருந்தாலும், பலவீனப்பட்டு இருந்தாலும், ஏதோ ஒரு காரியத்தை குறித்து ப்ரெஷராக, டிப்ரெஸ்டாக இருக்கிறீங்களா? கொஞ்ச நேரம் நீங்கள் உங்கள் பிரச்சனையெல்லாம் ஒரு ஓரத்தில் ஒதுக்கி வச்சுருங்க, சரிங்களா? இப்போ இந்த லைவ் பார்த்து நீங்கள் ஆராதிக்க போகிறீங்க. ஆண்டவர் உங்களை பலப்படுத்த போகிறார், புது பலன் தரப்போகிறார், குழப்பத்தை நீக்க போகிறார். இப்பொழுது நம்ம பாடல் வேளைக்குள்ளாக கடந்து செல்லலாம். பிரைஸ் தி லார்ட் இக்னைட்டர்ஸ். உங்களையும் இந்த லைவ் ப்ரோக்ராமில் நாங்கள் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். இந்த நாளிலும் நம்ம அநேக காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். தாமதம் ஏன் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம தொடர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷனில் நம்ம கர்த்தரை பாட்டுனால மகிமைப்படுத்த போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சில பாடல்களை நம்ம பாட போகிறோம். என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் என்னை தடுப்பது யாருன்னு சொல்லி இந்த பாடம் பாட போகிறோம். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைபடாது. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்யணும்னு தீர்மானித்திருக்கிறாரோ அதை நிச்சயமாய் அவர் செய்து முடிப்பார். விசுவாசத்தோடு எங்களோடு கூட கரங்களை தட்டி பாடுவீங்களா? கரங்களை தட்டி நம்ம சேர்ந்து பாடலாம். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது,
என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். ஒருமுறை என் தேவனால், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காது என்றாரே, நாம் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காது என்றாரே, நாம் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் எந்தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்றும் கைவிடே என்றாரே. கர்த்தர் எந்தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. நீங்க சொல்லுவீங்களா? என் தேவனால், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது, கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யார்? ஆமென். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யார்? என் தேவனால், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாதென்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள்ளென்றாரே. நான் முடியாதென்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது நான் இருக்கிறேன். ஆமென். கர்த்தர் எந்தன் அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. கர்த்தர் எந்தன் அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. சேர்ந்து சொல்லலாமா? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால். இன்னொரு முறை, என் தேவனால், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் என் தேவனால். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். சொல்லுங்க, நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். என்னை சுற்றி இருக்கிற கண்கள் அதை பார்க்கும். ஹல்லேலூயா. பாருங்க, யோசேப்பு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்ல. தரிசனத்தை பெற்றார். கிட்டத்தட்ட 17 வயசுல அவர் தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு கடந்து போகிறார். தரிசனத்தை பெற்றவராய் அதற்கப்புறம் அவர் நடந்த காரியங்கள், அவர் வாழ்க்கையில் நடந்த காரியங்கள்ல எதுவுமே அவர் தரிசனத்தோட சம்பந்தப்பட்ட மாதிரி இல்லவே இல்லை. எல்லாமே அவருக்கு வாக்கு பண்ணியிருந்தது ஒரு மேலான ஆசீர்வாதம், ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதம், உயர்வின் ஆசீர்வாதம். ஆனால் அவர் வாழ்க்கையில் உயர்வும் இல்லை, பெருக்கமும் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் கர்த்தர் அந்த ஏற்ற காலம் வரும்போது, அந்த சமயம் வரும்பொழுது கர்த்தர் என்ன செய்தார் அப்படின்னா,
தேவனால் அவர் உயர்ந்திருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை யோசிப்பை யோசித்திருக்கலாம்ல, எவ்வளவு தாமதமாகிறது, என்னுடைய தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு எவ்வளவு தாமதமாகிறது, ஏன் இவ்வளோ லேட் ஆகுது, ஏன் இவ்வளோ காரியம் நான் தாமதித்து கொண்டே போகிறேன், எல்லாம் மாறா நடக்கிறதே அப்படின்னு சொல்லி கூட யோசித்திருக்கலாம். ஆனா கர்த்தர் குறித்த நேரத்தில் அது நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. தாமதிக்கிறது என்று சிலர் யோசிக்கிறது போல அந்த காரியம் தாமதிக்காமல், அது நம்முடைய நன்மைக்காகவே அது கர்த்தருடைய நேரத்தில் அது சரியாய் நிறைவேறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க மேல கர்த்தர் வைத்திருக்கிற தரிசனம், என் மேல கர்த்தர் வைத்திருக்கிற தரிசனம் நிச்சயமாய் நிறைவேறும். நம்ம ஒரு முறை கூட திரும்ப அந்த பாடலாம் சேர்ந்து பாட போகிறோம். என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யார்? நீங்கள் வாய்களை திறந்து இந்த பாடலை நீங்கள் பாடலாம் எங்களோடு கூட சேர்ந்து. நீங்கள் இதை விசுவாசை அறிக்கை பண்ணும் பொழுதே உங்கள் வாழ்க்கையில் இதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். விசுவாசத்தோடு கூட நம்ம சேர்ந்து பாடுவோம், கர்த்தர் நாம மகிமைப்படுத்துவோம். உற்சாகமா கரங்க தட்டி பாடலாமா? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது. நீங்க சொல்லுங்களா? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாதென்ற போது, நான் முடியாதென்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே, நான் முடியாதென்ற போது அவர் முடியும் சொன்னாரே. மனம் தளர்ந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தரன் அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன். அவர் உங்க அருகில தான் இருக்கிறார். கர்த்தரன் அருகில் நின்று உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன். சொல்லுங்க, என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். சொல்லுங்க, நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள். ஒரு முறை கூட எல்லாரும் சேர்ந்து சொல்லாம, என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால். எங்களோட கூட சேர்ந்து நீங்களும் சத்தத்தை உயர்த்தி, என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணினது நிச்சயமாய் வாழ்க்கையில நிறைவேறும் சொல்லி ஆமென், ஆமென். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? ஆமென். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண போகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம பொறுத்திருந்த காலத்திற்கு, அதான் வசனம் அழகாக சொல்லுகிறது ஆபகுக்ல, குறித்த காலத்திற்கு தரிசனம் என்றும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதிக்கிறதுன்னு நீங்க நினைக்கிறீங்க, ஆனா அது உண்மையா தாமதிக்கல, அது இன்னும் அந்த தரிசனம் அங்கேயே தான் இருக்குது. நிச்சயமாய் அது அந்த தரிசனம் நிறைவேறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் குறித்த காலத்தில் அது நிறைவேறும். நம்ம இன்னொரு பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஏற்ற காலத்திலே உன்னை உயர்த்துவார், ஏற்ற வேளையிலே பயன்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு காலத்தை கர்த்தர் உங்களுக்கு நியமித்து வைத்திருக்கிறார், எனக்கு நியமித்து வைத்திருக்கிறார். யோசேப்புக்கு ஒரு காலத்தை கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். தரிசனம் கிடைத்த உடனே யோசேப்பு பயன்படுறதுல ஒரு 13 வருஷம் அவர் வெயிட் பண்ண வேண்டி இருந்துச்சு. மோசே பாருங்க, ஒரு 40 வருஷம் அவர் வெயிட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துவே பாருங்க, அவர் பிறந்து கிட்டத்தட்ட 30 வருஷம் அவருடைய தரிசனத்திற்கும் அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு சம்பந்தமில்லாத வாழ்க்கை தான். பிரதான ஆசாரியராக அழைக்கப்பட்ட அவர் சாதாரண மேசை செய்கிற ஆசாரியராக அவர் வேலை செய்து கொண்டு இருந்தார் பாருங்க. அப்போ பாருங்க,
இப்படி அந்த காலம் வரும்போது, அந்த சீசன் வரும்போது கரெக்டாக அவங்க மேலே உள்ள தரிசனம், அவங்க மேலே உள்ள திட்டம் நிறைவேறுச்சு. கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு சீசனை அவர் கன்ஃபார்மாக வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த சீசன் வரும்போது, அந்த வேலை வரும்பொழுது நிச்சயமாய் உங்கள் மேலே உள்ள தரிசனம் நிறைவேறும், உங்கள் மேலே உள்ள திட்டம் நிறைவேறும். விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லலாமா? ஆமேன்னு சொல்லலாமா? நம்ம சேர்ந்து பாடலாமா? ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேலையில் பயன்படுத்திடுவார்னு சொல்லி உங்களை பார்த்து நீங்களே பாட போறீங்க. உங்களை பார்த்து நீங்களே ஒரு விசுவாச அறிக்கை பண்ண போறீங்க. கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேற்றுவாராக. சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடலாம். ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். சோர்ந்து போகாமல் நீ அவசரப்படாமல், சோர்ந்து போகாமல் நீ அவசரப்படாமல், அழைத்தவரின் கரத்தில் நீ அடங்கி இருந்தால் ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். ஏற்ற காலத்திலே, ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். உலக தோற்றம் முன்னே உன்னை முன்குறித்தாரே, தாயின் கர்ப்பத்தில் உன் கருவை கண்டாரே. உலக தோற்றம் முன்னே உன்னை முன்குறித்தாரே, தாயின் கர்ப்பத்தில் உன் கருவை கண்டாரே. உள்ளங்கையில் உன்னை வரைந்துள்ளார், உன்னை உயர்த்துவார், கர்த்தருக்கு காத்திரு. உள்ளங்கையில் உன்னை வரைந்துள்ளார், உன்னை உயர்த்துவார், கர்த்தருக்கு காத்திரு. ஏற்ற காலத்தில், ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்தி. சோர்ந்து போகாமல், சோர்ந்து போகாமல் நீ அவசரப்படாமல், சோர்ந்து போகாமல் நீ அவசரப்படாமல், அழைத்தவரின் கரத்தில் நீ அடங்கி இருந்தால் ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். ஏற்ற காலத்திலே, ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். காலத்திற்கு முன்னே நீ அவசரப்படாதே, கர்த்தர் குறித்த நேரத்திற்கு பொறுமையாய் காத்திரு. காலத்திற்கு முன்னே நீ அவசரப்படாதே, கர்த்தர் குறித்த நேரத்திற்கு பொறுமையாய் காத்திரு. உன்னை கொண்டு அவர் செய்ய நினைத்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன்னை கொண்டு தாம் செய்ய நினைத்த திட்டங்கள் எல்லாம், சொல்லுங்க, என்னை கொண்டு, என்னை கொண்டு அவர் செய்ய நினைத்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றுவார். இன்னொரு முறை, என்னை கொண்டு, என்னை கொண்டு அவர் செய்ய நினைத்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றுவார். சேர்ந்து சொல்லலாமா? ஏற்ற காலத்தில், ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஓஹோ, ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், நான் அவசரப்பட மாட்டேன். சோர்ந்து போக மாட்டேன், நான் அவசரப்பட மாட்டேன். அழைத்தவரின் கரத்தில் நான் அடங்கி இருப்பேன். ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார்.
ஹல்லேலூயா. பாருங்க, ஏற்ற காலத்துல ஏற்ற நேரத்துல அவர் நிச்சயமாக உங்களையும் என்னையும் உயர்த்துவார். அவர் இதில் அழகா ஒரு வரி போட்டிருக்குது, உன்னை கொண்டு தாம் செய்ய நினைத்த திட்டங்கள் எல்லாம் அவர் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுக்கு முதல் ஸ்டான்ஸை நம்ம பாடணும். தாயின் கருவில உருவாவதற்கு முன்பதாகவே உங்களை குறித்து ஒரு நீட்டான பிளான், ஒரு ப்ரீ பிளான் அவர் என்ன செஞ்சிட்டாரு, ஃபுல்லா எல்லாமே போட்டு வச்சுட்டாரு. அதனால இனியும் ஒன்று இருக்க போறதில்ல, எல்லாவற்றையும் அவர் ஏற்கனவே எனக்காக அவர் நிறைவேற்றி முடித்து விட்டார். நான் அதை எளிதாய் சுதந்திரித்துக் கொள்ள போகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த திட்டத்தை கர்த்தர் உங்க மேல வச்ச திட்டத்தை சிதைக்கும்படியாக பிசாசானவன் அதிகமாக உங்களோடு கூட போராடுவான். அதான் நம்ம அடுத்த வரையில் நம்ம பாட போகிறோம். உன்னை விழுங்கிட சாத்தான் சுற்றி திரிகிறான், தெளிந்த புத்தியோடே நீ விழித்து கொண்டு தெளிந்த புத்தியோட நம்ம விழித்து கொண்டு இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம குழப்பி கொண்டே இருப்பான். உன்னால ஒன்றும் முடியாது, உன்னால எதுவும் செய்ய முடியாது, நீ அவ்வளோதான், உன் லிமிட் இவ்வளோதான், இதுக்குள்ளே இருந்து செயல்படுன்னு சொல்லி சாத்தான் பேசிக்கொண்டே இருப்பான். நம்ம தான் செய்யணும். அதுக்கு தான் அடுத்த வரி சொல்லியிருக்குது, அந்த தெளிந்த புத்தி உனக்குள்ள எப்போ வரணும்? விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க மேல சொன்ன வாக்குத்தத்தங்கள், உங்க மேல உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களை குறித்து நாம் உறுதியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது உறுதியாக இருக்கும் பொழுது நம்ம நிச்சயமாய் அந்த வாக்குத்தத்தத்தை, அந்த தரிசனத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சேர்ந்து கடைசி அந்த ஒரு சரணத்தை பாடி நம்ம முடிக்க போகிறோம். சேர்ந்து பாடலாமா? உற்சாகமாய். உன்னை விழுங்கிட சாத்தான் சுற்றி திரிகிறான், தெளிந்த புத்தியோடே நீ விழித்துக் கொண்டிரு. உன்னை விழுங்கிட சாத்தான் சுற்றி திரிகிறான், தெளிந்த புத்தியோடே நீ விழித்துக் கொண்டிரு. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து சாத்தானை ஜெயித்து நீ வாழ்ந்திடு. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து சாத்தானை ஜெயித்து நீ வாழ்ந்திடு. ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். சோர்ந்து போக மாட்டேன், நான் அவசரப்பட மாட்டேன். சோர்ந்து போக மாட்டேன், நான் அவசரப்பட மாட்டேன். அழைத்தவரின் கரத்தில் நான் அடங்கி இருப்பேன். ஏற்ற காலத்தில் உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? என்னை கொண்டு அவர் செய்ய நினைத்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றுவார். என்னை கொண்டு அவர் செய்ய நினைத்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றுவார். ஆமென். உங்களை கொண்டு என்னை கொண்டு அவர் செய்ய நினைத்திருக்கிற எல்லா திட்டங்களையும் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அது இனி தாமதிப்பதில்லை, சீக்கிரமாய் நாம் பார்க்க போகிறோம். தேவநாம மாத்திரமே மகிமைப்படட்டும். அடுத்த ஒரு ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். பாடல் வேலை உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்ததா? ஆண்டவர் உங்களோடு பேசியிருப்பார் என்று கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஸோ இந்த நாளுக்கான தீம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நீங்கள் யோசித்து கொண்டே இருப்பீங்க, மேகசினில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆண்டவர் இன்னும் என்னோட பேசணும்னு எதிர்பார்த்து கொண்டு இருப்பீங்க. தாமதம் ஏன்? உங்கள் வாழ்க்கையில் உள்ள காரியத்திலேயோ இல்லை கர்த்தர் உங்களுக்கு செயல்படுகிற காரியத்திலேயோ ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு தாமதம், எதுக்காக இந்த தாமதம் அப்படின்னு ஏக்கத்தோடு
ஏதோ ஒரு வேண்டுதலோட இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். இப்போ அதற்கான ஒரு சில காரியங்களை ஆண்டவர் உங்களோட பேச போகிறார். ஓகேங்களா? ஸோ தாமதம் ஏன் அப்படிங்கிற இந்த நாளுக்கான இந்த டாபிக் பேஸில் ஒரு தீம் ப்ரெசன்டேஷன் இப்போ நம்ம பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டுமாக இந்த ரிவைவல் இக்னைட்டஸ் லைவ்ல உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த இக்னைட்டஸ் லைவ் ஒவ்வொரு மாதமும் ஒரு தலைப்பின் கீழே நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த மாதத்துக்கான தீம் என்ன என்பதை நம்ம பார்க்க போகிறோம். ஆகாயின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எல்லாம் எடுத்துக்கலாமா? ஆகாயின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: இந்த வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ. இந்த வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ. ஆண்டவர் இங்கே ஒரு கேள்வியை கேட்கிறார் ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாக. யாரை பார்த்து கேட்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்ட ஜனத்தை பார்த்து. இவங்க யார் அப்படின்னா, பாபிலோனில் சிறையிருப்பில் இருந்த ஜனங்க தேவனால் அழைக்கப்பட்டு எழுப்பப்பட்டு ஆலயத்தை கட்டும்படியாக இஸ்ரவேல் தேசத்துக்கு அனுப்பப்பட்ட ஜனங்க. இவங்க இஸ்ரவேல் தேசத்துக்கு உள்ளே தேவனுடைய ஆலயத்தை கட்ட முயற்சிக்கும் போது எதிர்ப்புகளும் தடைகளும் வந்துருச்சு. அந்த எதிர்ப்புகளும் தடைகளையும் பார்த்த உடனே அவங்க சோர்ந்து போய் ஒருவேளை ஆலயத்தை கட்டுவதற்கான காலம் இது கிடையாது அப்படின்னு நினச்சி என்ன பண்ணிட்டாங்க, அவங்க தங்கள் சொந்த வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி, நீங்கள் தேவனுடைய ஆலயம் இப்படி பாழாக கிடக்குது, ஆனால் நீங்கள் நல்ல ஒரு வீட்டில் நல்ல சந்தோஷமாக இருக்கிறீங்களே அப்படின்னு ஆண்டவர் ஒரு ஏக்கத்தோடு ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இதே மாதிரி தான் இந்த கடைசி காலத்தில் இருக்கிற நம்மை பார்த்தும் ஆண்டவர் கேட்கிறாரு. உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அநேக தீமைகள், அநேக காரியங்கள், பாவங்கள், சாபங்கள், கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிற அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட தேவைகள் அதிகமாக இருக்கிற இந்த சூழ்நிலையில் நாம் இன்னும் ஆண்டவருக்காக எழும்பாமல் இருக்கிறோமே. எழும்பாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? எழும்புவதற்கு தாமதம் என்ன அப்படின்னு ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து கேட்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கி ஒரு வேளை நீங்கள் ஆண்டவருக்காக எழும்புவதில் ஒரு வேளை தாமதம் இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் தாமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு 3 காரியங்களை சொல்கிறாரு. அந்த 3 காரியத்தை நம்ம மாத்திரம் பார்த்துட்டு நம்ம அடுத்த நிகழ்ச்சிக்கு நம்ம கடந்து போக போகிறோம். 3 காரியத்தில் நம்ம தாமதிக்கக்கூடாது. முதலாவது பார்த்தீங்கன்னா, மனம் திரும்புவதில் நம்ம தாமதம் இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டவருக்குள்ளே நம்ம நிறைய நாட்கள் நான் ஸ்ட்ராங்காக இருப்போம், ஆண்டவருக்குள்ளே ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம பலனாக இருப்போம். ஆனால் திடீர்னு ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போய் ஆண்டவருடைய சமூகத்தை தேடாமல் ஆண்டவர் விட்டு தூரமாக இருக்கிற ஒரு சில நாட்களும் உண்டு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நீங்கள் ஒரு வேளை இன்றைக்கி இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் உடனே ஆண்டவருடைய சமூகத்தில் மனம் திரும்பி ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். நீங்கள் அதில் தாமதிக்கவே கூடாது. ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனம் சொல்லுகிறது, நீ சீக்கிரமாய் நீ மனம் திரும்பணும். நீ ஆதியிலிருந்த அன்பை நீ விட்டுட்டேன்னு உன் மேலே ஒரு குறை உண்டு. அதை நீ நினைத்து மனம் திரும்பி நீ பழைய நிலைமைக்கு நீ வரணும். அப்படி ஒரு வேளை நீ வரல அப்படின்னா நான் விளக்கு தண்டை உன்னிடத்துலேருந்து நான் எடுத்து போடுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. மனம் திரும்ப நம்ம தாமதிக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம மேலே வச்சுருக்க கிருபை, அபிஷேகம் அதெல்லாம் எடுத்து போடுவதற்கான நிலைமை, சூழ்நிலை நமக்கு உண்டாயிரும். அதனால் நம்ம மனம் திரும்புவதில் தாமதமாகாமல் சீக்கிரமாய் நம்ம மனம் திரும்புவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். 2வது காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீழ்ப்படிவதற்கு நம்ம தாமதிக்கக்கூடாது. நிறைய காரியங்களை ஆண்டவர் செய்யணும்னு சொல்லுவார், அதை செய்வதற்கு நம்ம கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கணும். ஒரு சில காரியங்களை ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவார், அதை செய்யாமல் இருப்பதற்கு நம்ம கீழ்ப்படியணும். ஒருவேளை ஆண்டவர் செய்ய சொன்ன காரியத்தை நம்ம செய்யாமல் இருந்தாலோ, இல்லை செய்யக்கூடாதுன்னு சொன்ன காரியத்தை நம்ம செய்து விட்டாலோ அது நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பை உண்டாகிறோம். ஒரு சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, கீழ்ப்படிவோம், ஆனால் தாமதமாக கீழ்ப்படிவோம். தாமதமான கீழ்ப்படிதலும் கீழ்ப்படியாமைக்கு சமம் தான். டிலேடு ஒபீடியன்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ்
டிஸ்ஒபீடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. நம்ம ஒருவேளை ஆண்டவர் சொன்ன காரியத்தை ஆண்டவர் சொன்ன நேரத்தில் நம்ம செய்யாமல் இருந்துட்டோம் அப்படின்னாலும் அது கீழ்ப்படியாமைக்கு சமமாக கருதப்படும். ஒருவேளை இன்றைக்கி ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை உங்களை விட சொல்கிறாரு அப்படின்னா இன்றைக்கு அதை ஒப்பு கொடுத்து அதை விட்டுருங்க. இல்லை ஆண்டவர் இன்றைக்கி உங்களை ஏதோ ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறாரு அப்படின்னா அதை செய்வதற்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக அது மாறும். மூன்றாவது காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுக்காக எழும்பி செயல்படுவதில் நம்ம தாமதிக்கக்கூடாது. ஊழியம் செய்வதற்கு நம்ம தாமதிக்கக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பவுல் பாருங்கள், அவர் ரட்சிக்கப்படுறாரு. ரட்சிக்கப்பட்ட உடனே தாமதமின்றி போய் அவர் இயேசு தான் கிறிஸ்து என்று ஆலயங்கள் தோறும் பிரசங்கம் பண்ண தொடங்கினாராம். இப்போ தாமதமின்றி பவுல் சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பித்தார். அதே மாதிரி அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் பிலிப் என்கிற அப்போஸ்தலன் இருக்கார். அவர் பாருங்கள், ஒவ்வொரு கிராமமாக போய் இயேசுவை அறிவிக்கிறார், பிரசங்கம் பண்ணுகிறார். அவர் அப்படி செய்ததுனால அநேக அற்புத அடையாளங்கள் அவர் மூலமாக உண்டானது. இப்போ அந்த பட்டணத்துக்கே மிகுந்த சந்தோஷம் வந்தது அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. ஒருவேளை நம்ம ஆண்டவருக்காக செயல்படுவதில் நீங்கள் தாமதமாக இருந்தீங்க அப்படின்னா தாமதிக்காதீங்க. இன்றைக்கே நீங்கள் ஆண்டவருக்காக எழும்பி செயல்படுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை அவர் செய்வார். ஏன் அப்படின்னா இது கடைசி காலம். நம்ம ஆண்டவருக்காக எழும்பி செயல்பட வேண்டிய காலம். இந்த உலகத்தை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா பிசாசு தீவிரமாக எழும்பி அநேக ஆத்துமாக்களை நரகத்துக்கு நேராக கொண்டு போய் கொண்டிருக்கிறான். இந்த ஆத்துமாக்கள் எல்லாம் பரலோகத்துக்கு வரணும் அப்படின்னா நாம் எழும்பி செயல்பட்டால் தான் அது முடியும். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற வாலிபர்களாகிய நீங்கள் எழும்பினால்தான் இந்த தேசத்தின் ஜனங்கள் விடுவிக்கப்பட முடியும். அவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போய் சேர முடியும். அப்போ ஒருவேளை இது வரைக்கும் நான் ஊழியம் செய்யலை, இது வரைக்கும் நான் கர்த்தருக்காக எதுவும் செய்யலை அப்படின்னு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா நீங்கள் எழும்பி உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு ஊழியத்தை நீங்கள் தீவிரமாக நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. அப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும். இந்த 3 காரியங்களை நம்ம ஒரு நாளும் நம்ம தாமதிக்கவே கூடாது. அதை மனதில் வைத்து கொள்ளுங்க. இன்னும் அநேக நிகழ்ச்சிகள் வருகிறது. கர்த்தருடைய செய்தி வரப்போகிறது. அந்த வார்த்தையின் வேளையில் கர்த்தர் உங்களை விடுவித்து உங்களை பெரிய ஆண்டவருக்காக எழும்புகிற ஒரு பெரிய பாத்திரமாக ஆண்டவர் உங்களை பயன்படுத்த போகிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஓவர் டு தி நெக்ஸ்ட் செஷன். காட் பிளஸ் யூ. ஓகே இக்னைட்டர்ஸ், தீம் ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்கல்ல, ஆண்டவர் உங்களோடு பேசினார் இல்லையா? ஸோ ஆண்டவருக்காக நம்ம எழும்பணும், தாமதிக்கக்கூடாது. சீக்கிரத்தில் ஆத்துமாக்களை ஆண்டவர் சமூகத்தில் சேர்க்கிறதுக்கு பிரயாசப்படணும். தீம் ப்ரெசன்டேஷன் கேட்க நல்லா இருக்குன்னே, ஆனால் அது லைஃப்பில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அவங்க லைஃப்பில் அப்ளை பண்ணி ஆண்டவருக்காக தாமதிக்காமல் தன்னுடைய இளம் பிரயாயத்தை இயேசுவுக்கு கொடுத்து இன்னைக்கு எழும்பி பிரகாசித்து கொண்டிருக்கிற ஒரு வாலிபரோட சாட்சியை நம்ம கேட்க போகிறோம். நம்ம மத்தியில் ஒரு சகோதரர் வந்திருக்கிறார். அவருடைய சாட்சியை நம்ம கேட்கலாம். வாங்க பிரதர். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட்னு. ஓகே, உங்கள் பேர் என்ன, நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். என் பேர் சாமுவேல். என்னுடைய சொந்த ஊர் தஞ்சாவூர். இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தில் ரிவைவல் ஆர்மியோடு இணைந்து கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சிட்ருக்கேன். சூப்பர். இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தில் காணப்படுகிற இந்த ரிவைவல் ஆர்மி குறித்து நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. திறப்பின் வாசல் ஜெபம், ஒவ்வொரு நாளும் நடக்கிற சுகமளிக்கும் ஜெபங்களில் எல்லோ கலர் ஷர்ட் போட்டு பசங்க இருப்பாங்கள்ல, அந்த டீமில் உள்ள தம்பி தான் இவர். இவருடைய வாழ்க்கையில் இந்த இளம் பிரயாயத்தில் இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து இன்றைக்கி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. இவங்களை கொண்டு அநேக அற்புத அடையாளங்கள் நடக்கிற அளவுக்கு ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டு வருகிறார். சரி, நம்ம இவரை குறித்து நம்ம கேட்கலாம். சொல்லுங்க பிரதர் சாமுவேல், உங்களோட ரட்சிப்பின் அனுபவம் எப்படி இருந்தது? உங்கள் வாழ்க்கையை குறித்து சொல்லுங்களேன். சின்ன வயசுலேருந்து கத்தோலிக்க குடும்பத்தை சேர்ந்தவன். சிறு வயதில் ரொம்ப பக்தியாக ஆண்டு சர்ச்சுக்கெலாம் தொடர்ந்து போயிடுவோம். 3ஆம் நாளாவதெல்லாம் படிக்கும்போது தொடர்ந்து சர்ச்சுக்கு போயிடுவோம். அப்படியே நான் கர்த்தருக்குள்ளே அப்படியே வளர்க்கப்பட்டேன். ஆனால் கத்தோலிக்க குடும்பத்தை சேர்ந்ததுனால அப்படி பாரம்பரியத்திலே வளர்ந்தேன். ஆனால் என்னுடைய எம்எஸ்சி மேக்ஸ் படிக்கும்போது கிட்னி பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு நான் ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் அவஸ்தைப்படும்போது டாக்டர் போய் பார்த்தோம். டாக்டரை பார்க்கும்போது உனக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்குது, கிட்னி பிரச்சனையால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, சித்த வைத்தியரை போய் பார்க்கலாம் அப்படின்னா சித்த வைத்தியர் சொன்னாங்க, உடம்புல ஒன்றுமே கிடையாதுப்பா, நீ கோயிலாக போ, இந்த கோயில் போ, அந்த கோயில் போ அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எங்கள் அப்பா ஏசப்பா மேலே விசுவாசித்தாங்க. ஆனால் என்னால் நம்ப முடியல, இவ்வளோ இதில் இருக்கிறோமே,
ஏதாவது டாக்டர் போய் காப்பாற்றணுமே அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எங்கள் அப்பா விசுவாசித்தாங்க. சரி அப்பா விசுவாசிக்கிறாங்க, நம்மளும் ஆண்டவர் விசுவாசிப்போம் அப்படின்னு. ஏன்னா வேறு வழி இல்லை, டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்க, வேறு காப்பாற்றுறதுக்கான வழி இல்லாதனால நான் ஏசப்பா விசுவாசிக்க ஆரம்பித்தேன், பைபிள் படிக்க ஆரம்பித்தேன். அப்போ ஒரு சின்ன கூட்டத்தில் கலந்து கொள்ளும்போது ஆண்டவர் எனக்கு கண் பார்வையும் பாதிக்கப்பட்டிருந்துச்சு. அந்த கண் பார்வையில் ஆண்டவர் சுகத்தை கொடுத்தாங்க. அப்புறம் 2019ஆம் ஆண்டு ஜனவரி 5ஆம் தேதி அச்சீவர்ஸ் ப்ரோக்ராம் நடந்துச்சு. அந்த அச்சீவர்ஸ் ப்ரோக்ராமில் எனக்கு கலந்து கொள்ளும்போது ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்து கிட்னி பிரச்சனைலேருந்து எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்தாங்க. வாவ், சூப்பர். இப்போ நீங்கள் ஏசுடிக்கிறார் ஊழியத்தில் ரிவைவல் ஆர்மியில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீங்க. உங்களோட ஊழிய அழைப்பு எப்படி இருந்தது? ஆண்டவர் உங்களை எப்படி தெரிந்தெடுத்தார்? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் சுகத்தை பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சேன். நிறைய ஊழியக்காரங்க மூலியமாக ஏசப்பான்ட்ட பேசியிருந்தாங்க, நீ ஊழியத்துக்கு வரணும், நீ என்னுடையவன் அப்படின்னு ஆண்டவர் பேசியிருந்தாங்க. ஆனால் இருந்தாலும் நான் ஒரு மேக்ஸ் படித்ததுனால நான் ஒரு நல்ல ஒரு டாக்டரேட் முடிக்கணும், அப்படி இல்லைன்னா நான் ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்னு தான் எய்மோடு இருந்தேன். ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் என்னை பார்த்து கேட்டாங்க, நீ வேலைக்கு போனால் எவ்வளோ சம்பாதிப்ப? ஒரு 10,000 சம்பாதிப்பியா, 5,000 சம்பாதிப்பியா? நான் உன்னை அதை விட ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை போஷிப்பேன், உனக்கு போதுமானவராக இருப்பேன், நீ என்னுடைய ஊழியத்தை செய்யின்னு சொன்னாங்க. அப்போ முழுதுமாக ஆண்டவர்கிட்ட என்னை ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் ஒப்பு கொடுத்த போது ஆண்டவர் முழுதுமாக ஆண்டவர் ஊழியத்துக்கு அர்ப்பணித்தேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து இக்னைட்டர்ஸ் கேம்ப் நடந்துச்சு. அந்த கேம்பில் கலந்து கொள்ளும்போது கேம்பில் கலந்து கொள்ள முயற்சி பண்ண சில தடைகள் நிமித்தமாக தாமதமாயிட்டு, அப்புறம் 2வது கேம்பில் ஆண்டவர் இருக்கவே முடியலை. இதயத்தில் ஏவில் நீ போகணும் ஆண்டவர் சொன்னதுனால அந்த கேம்புக்கு நான் போய் கலந்து கொண்டேன். ஆண்டவர் அந்த கேம்பில் ஆண்டவர் என்னை அழைச்சாங்க, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். வாவ், சூப்பர் இல்லை? சூழ்நிலைகள் தடைகளை ஏற்படுத்துச்சு, தாமதத்தை ஏற்படுத்துச்சு. ஆண்டவர் ஊழியத்துக்கு அவரை இருதயத்தில் பாரப்படுத்தி 2வது கேம்பில் கொண்டு வந்து ஆண்டவர் இங்கே இடத்துல பங்கு பெற ஆண்டவர் உதவி செஞ்சார். ஓகே பிரதர், கேம்பில் அட்டன் பண்ணீங்க, அப்புறம் ஊழிய அழைப்பு அந்த டைமில் எப்படி இருந்துச்சு? ஏன்னா இக்னைட்டர்ஸ் கேம்பில் நிறைய வாலிபர்கள் அட்டன் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 1500 சொல்லிட்டு 2 பேட்சில் மாத்திரமே 3000 பேர் கிட்ட அட்டன் பண்ணாங்க. அநேகர் இருந்தாங்க. நீங்கள் எப்படி ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்க? அந்த அனுபவத்தை சொல்லுங்களேன். ஊழியத்துக்கு மோகனங்கள் கேட்கும்போது என்ன அறியாமலே நானே கை தூக்கிட்டேன். ஆனால் ஆண்டவர் அழைச்சிருந்தாங்க, அந்த கன்ஃபர்மேஷன் இருந்தாலும் நானே அறியாமல் கை தூக்குனேன். தாமதப்படுத்தலை. ஏன்னா ஆண்டவர் சொன்னதுனால அப்படியே நான் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் அந்த காரியத்தில் உடனே என்னை ஜாயின் பண்ண உதவி செஞ்சாங்க. ஆனால் கேம்பில் நான் கலந்துக்கிட்டு நான் ஒப்பு கொடுத்தாலும் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். இன்டர்வியூ அட்டன் பண்ணி எனக்கு உடனே பதில் வரலை, ரொம்ப தாமதமானுச்சு. அப்போது ஒரு நாள் 3 நாள் உபவாசம் பண்ணி ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணேன். ஏசப்பா ஏன்பா இன்னும் தாமதமாக இருக்குன்னு கேட்கும்போது நான் உபவாசம் பண்ணி முடித்த அன்னைக்கு ஆண்டவர் எனக்கு பதில் கொடுத்தாங்க, நீ ஜாயின் பண்ணிக்க. ஏன்னா நீங்கள் தான் சொல்லியிருந்தீங்க, நீங்கள் தான் அதில் ஜாயின் பண்ண சொன்னீங்க, அதனால தான் நான் ஜாயின் பண்ணேன் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் உடனே பதில் கொடுத்தாங்க. ரிவைவல் ஆர்மியில் நான் சேர்ந்து கொண்டேன். பிரைஸ் காட். பாருங்களேன், ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய இவர் ஆசைப்படுறாரு, அதுக்கு ஒப்பு கொடுக்குறாரு. வழிவாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னு ஊழியம் செய்யணுங்கிறதுக்காக ஒரு ஃபாஸ்டிங் இருக்காரு. இல்லை, நம்மளுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா ஃபாஸ்டிங் இருப்போம். அது வேணும் ஏசப்பா, இது வேணும் ஏசப்பா, ஃபோன் வேணும், பைக் வேணும், மார்க்கு வேணும். ஆனால் பாருங்களேன், நான் உங்களுக்காக ஊழியம் செய்ய வரணும், எல்லாத்தையும் விட்டுட்டு வர நான் ஆயத்தமாக இருக்கிறேன்னு ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அந்த தாமதத்தை மாற்றி துரிதமாக இவர் செயல்பட ஆண்டவர் உதவி செய்தார். ஓகே பிரதர், நீங்கள் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து இப்போ நீங்கள் 3.5 ஆண்டு காலமாக இங்கே கிட்டத்தட்ட 3.5 வருஷம் முடிய போகுது ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களை கொண்டு ஆண்டவர் அநேக பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் இல்லையா? ஒரு சில காரியங்களை நீங்கள் சொல்லுங்களேன். கர்த்தர் நான் மகிமைப்படட்டும். ஊழியத்துக்கு வந்தோடனே ஆரம்பத்திலே ஆண்டவர் என்னை பயன்படுத்தலை. அப்போ கேட்டேன், ஆண்டவர் ஏன் ஆண்டவர் என்னை பயன்படுத்தலை, ஏன் தாமதிக்குது அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சில காரியங்களை சொன்னார். இந்த மாதிரி இதயத்தில் உனக்கு கசப்பு இருக்குது, சிலரை மன்னிக்க முடியாத காரியங்கள் இருக்குது, அப்போ அந்த காரியத்தில் நீ ஒப்பு கொடு அப்படின்னு ஊழியக்காரங்க மூலியமாக பேசினாங்க. அப்போ நான் ஒப்பு கொடுத்தேன், ஆண்டவர் என்னை பயன்படுத்த ஆரம்பித்தார். ஹீலிங் மினிஸ்ட்ரியில் அநேகரை சுகப்படுத்த ஆண்டவர் என்னை பயன்படுத்துறதை பார்க்க முடியும். ஆனால் 2 சாட்சிகள் என்கிட்ட சொன்னாங்க. ஒரு சின்ன குழந்தைக்கு ஸ்கின் ப்ராப்ளத்தினால பாதிக்கப்பட்டிருந்ததாக சொன்னாங்க. நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, ஆண்டவர் சுகம் கொடுத்ததாக சொன்னாங்க. அடுத்ததாக சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு தம்பதியினர் வந்தாங்க. டாக்டருங்க கைவிட்டிருந்தாங்க, எங்களால் ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஜெபம் பண்ணதுக்கப்புறம் ஆண்டவர் ஆசீர்வதித்தாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆண் குழந்தைய, 4 மாதமாக இருக்க ஆண் குழந்தைய சில நாட்களுக்கு முன்னாடி தான் காண்பித்தாங்க. அன்னைக்கு ஹீலிங்கில் ஆண்டவர் பயன்படுத்தினாங்க, கிருபியாக பயன்படுத்துகிறாங்க. ஒரு டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி, ஒரு பின்மாற்றத்தில் இருந்த ஒரு சகோதரியை ஆண்டவர் விடுதலை கொடுக்க ஆண்டவர் பயன்படுத்தினாங்க. அதே மாதிரி அநேக ஊழியத்தில் ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறாங்க. வாவ், சூப்பர் இல்லை? குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இன்னைக்கு அநேக பேர் அதுக்காக அழுது கொண்டு ஆண்டவரிடத்துல ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. சகோதரர் பாருங்களேன்,
அவர் வாழ்க்கையை தாமதப்படுத்தலை. இந்த இளம் வயசாக இருந்தாலும் அவருக்கு மேக்ஸ் ப்ரொஃபஸர் ஆகணும், டாக்டரேட் பண்ணணும், பிஹெச்டி முடிக்கணும்னு ஆசை. ஆனாலும் ஏசப்பாக்காக எதையுமே தாமதப்படுத்தாமல் இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டுமே, இப்படி முடிச்சுட்டு இப்படி போவோமே, இவ்வளோ சம்பாதிச்சுட்டு போவோமே, இல்லை, தாமதப்படுத்தாமல் ஊழியத்துக்கு வந்தனால இவர் ஜெபிச்சு ஸ்கின் ப்ராப்ளம் உடனே மாறுது. இந்த வாலிப மகன் ஜெபிச்சு குழந்தை பாக்கியம் அவங்களுக்கு உண்டாகுது. அதுவும் ஒரே வருடத்தில், அடுத்த வருடத்தில் வந்து 4 மாதம் குழந்தையை காமிச்சு நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, ஆண்டவர் எனக்கு குழந்தை தந்தார்னு. பார்த்தீங்களா இக்னைட்டர்ஸ், ஆண்டவர் உங்கள்கிட்ட அதை தான் எதிர்பார்க்கிறார். தாமதம் இல்லாமல் அவருக்காக எழும்பி வருகிற வாலிபர்கள் யார் யார் இன்னைக்கு இந்த லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிறீங்க? தாமதம் இல்லாமல் ஆண்டவருக்காக பிரகாசிக்க யார் யார் காத்து கொண்டிருக்கிறீங்க? ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். ஓகே பிரதர் சாம்வேல், இப்போ இவங்க பார்த்து கொண்டிருக்கிறாங்களே, இவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்க வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவர் உங்களை பக்குவப்படுத்தி இங்கே கூட்டு வந்தார் இல்லையா? இந்த வாலிபர்களை நீங்கள் பார்த்து என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? ஆண்டவர் அழைக்கும் போது நம்ம தாமதிக்க கூடாது. தாமதிக்காமல் ஆண்டவருடைய அழைப்புக்கு நம்ம இடம் கொடுக்கும்போது, ஏன்னா மோசையை கொடுத்து ஆண்டவர் பேசுகிறேன், மோசையை தாமதிக்கும் போது அவர் கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை ஆரோனை கொண்டு அவர் செய்யக்கூடிய சூழலை உண்டாயிட்டு. அதனால நம்ம தாமதிக்க கூடாது, ஆண்டவர்கிட்ட நம்ம அர்ப்பணிக்கணும். ஒருவேளை நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தடை தாமதம் இருக்கும்போது அதற்கான என்ன காரியம் விசாரிக்கும் போது ஆண்டவர் காரியங்களை வெளிப்படுத்துவார். அதற்கு ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தாமதிக்காமல் கர்த்தருடைய காரியத்தை செய்ய நம்ம அர்ப்பணிக்கும் போது ஆண்டவரிடம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தேங்க்யூ பிரதர். இன்னைக்கு எங்கள் மத்தியில் உங்கள் சாட்சியை பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஓகே இக்னைட்டர்ஸ், சாட்சியை கேட்டீங்க அல்லவா? ஆண்டவர் எவ்வளோ பெரிய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார். இவர் மாத்திரம் இல்லை, இந்த ரிவைவல் ஆர்மியில் 26 பசங்க இருக்காங்க. அவங்க ஒவ்வொருவரை கொண்டும் மரித்து போன குழந்தை கூட உயிரோடு வருகிற அளவுக்கு அவங்க கொண்டு வந்தாங்களாம். அந்த குழந்தை இங்கே டாக்டர் முடியாதுன்னு சொல்லி கைவிட்ட சூழ்நிலை, இங்கே வரும்போது ஹார்ட் பீட் நின்றுச்சு. அது கிட்டத்தட்ட ஒரு 5-6 நிமிடங்களுக்கு மேலாக மறித்துட்டுன்னு பெற்றோர் கதறி எழுகிறாங்க. ஊழியக்காரர் இந்த தம்பிமார், நீங்கள் பயப்படாதீங்க, நாங்கள் ஜோம் பண்ணுறோன்னு சொல்லி ஜோம் பண்ணி கொஞ்ச நேரத்தில் திருப்பி அந்த குழந்தைக்கு ஒரு உயிர் வந்து அதை அழுது அந்த முழு உடம்பும் பூரண சுகம் அடைந்ததை சாட்சியாக சொன்னாங்க. அதே மாதிரி வாலிபர்களை ஆண்டவர் பயன்படுத்த தொடங்கி விட்டார். உங்களையும் ஆண்டவர் பயன்படுத்த ஆசைப்படுகிறார். இன்னும் தாமதித்து கொண்டிருக்கிறீங்களா? தாமதப்படுத்தாதீங்க. கர்த்தருடைய ஊழியத்திற்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்காதீங்க, சீக்கிரமாக ஓடி வாருங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, அழகான நம்ம டெஸ்டிமோனியை கேட்டோம். இப்போ நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டவருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நம்ம மத்தியில் பேசும்படியா தேசத்திற்காக நம்ம தினமும் ஜெபித்து கொண்டு வருகிறோம். அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஸோ நம்ம இப்போ இந்த லைவ்ல இருந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். உலகத்தின் பல்வேறு இடங்கள்லேருந்து இந்த லைவை பார்க்குறீங்க. ஒரே நேரத்தில் ஒரே ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபிக்கும்போது ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்டு நிச்சயமாய் பதில் தருவார். மவுண்ட் சினாய் நாட்களில் நம்ம ஜெபிச்சோம் இல்லையா? 30 இடங்களில் ஒரே ஜெப குறிப்புக்கு ஒரே நேரத்தில் ஜெபிக்கும்போது கடந்த வருடம் ஜெபிச்ச பிறகு அந்த ஜெபிச்ச இடங்களிலெல்லாம் பெரிய மாற்றங்கள் உண்டாச்சு. தேசத்தில் ஒரு மாற்றம் உண்டாச்சு இல்லை? ஸோ இந்த வருஷமும் நம்ம ஜெபிச்சிருக்கிறோம். ஆண்டவர் அநேக காரியங்களை செய்ய போகிறார். இப்போ நம்ம இணைந்து இந்த லைவ் மூலமாக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் அநேக காரியங்களை நம் தேசத்தில் அசைவை உண்டு பண்ண போகிறார். இப்பொழுதும் ஜெப வேளை. ஓவர் டு பிரேயர் டைம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் உங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் கூட நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் சில மணி நேரங்களாக சில காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கடந்த முறை இக்னைட் லைவ்ல சொல்லப்பட்ட ஜெப குறிப்புக்காக நீங்கள் ஜெபம் பண்ணீங்க. ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு தேசத்தில் அவ்வப்போது அந்த காரியத்தை செய்து கொண்டு வருகிறார். நம்முடைய கண்களால் பார்க்க முடியும். காரணம் என்ன? ஆண்டவருக்கு ஒரு பேர் உண்டு, அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் என்ற அர்த்தம். அதே மாதிரி நம்ம ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெப குறிப்புக்கும் ஆண்டவர் கருத்தாக கேட்டு அவர் பதில் கொடுக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த நேரத்தில் கூட சில காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். 3 காரியங்களுக்காக தேவனை நோக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். என்னென்ன காரியங்களாக ஜெபிக்க போகிறோம் முதல்ல நான் சொல்லிடுறேன், நீங்கள் ஆயத்தப்பட்டுருங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். முதல் காரியம், வாலிபர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். நம்ம தேசத்தில் அநேக வாலிபர்கள் இருக்கிறாங்க. நிறைய பாவ அடிமைத்தனத்துக்குள்ள, வேசித்தனத்துக்குள்ள, உபச்சாரத்துக்குள்ள, மதுபானத்துக்கு, கஞ்சாக்கு, பல காரியங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட வாலிபர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறது கிடையாது. அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு அந்த வாலிபர்களை விடுதலையாக்கி கொண்டு இருக்கிறார். இப்போ யாருக்காக நம்ம ஜெபிக்க போறோம் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய அபிஷேகத்தை பெற்று தேவனுடைய கரத்திலிருந்து திட்டத்தையும் தேவனுடைய கரத்திலிருந்து சித்தத்தையும் வாங்கி கொண்டு எலியாவை போல, மோசையை போல,
பவுலை போல பேதுரு போல இருக்கிற ஒவ்வொரு வாலிபலுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். ஏன் அப்படிப்பட்ட வாலிபுக்காக நம்ம ஜெபிக்கணும்? எதற்காக ஜெபிக்கணும்? ஏன் அவங்க தான் தேவனுடைய சித்தத்துக்குள்ள தானே இருக்கிறாங்க, விருப்பத்துக்குள்ள தானே இருக்கிறாங்க, தேவனுடைய காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறாங்களா, அவங்களுக்காக நம்ம ஏன் ஜெபிக்கணும்? ஏன் அப்படின்னா அவங்க இனிமே இடறி போய்விடக்கூடாது, அவங்க தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகி போயிடக்கூடாது. தேவன் என்ன நோக்கத்துக்காக அவங்களை தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை அவங்க நிறைவேற்றி முடிக்கணும். பாருங்க, அநேக வாலிபர்கள் ரட்சிக்கப்படுறாங்க, அபிஷேகம் பெற்றுக்கொள்றாங்க, தேவனுக்காக வைராக்கியமா செயல்படணும்னு சொல்லி தேவனிடத்திலிருந்து திட்டத்தையும் சித்தத்தையும் நோக்கத்தையும் வாங்கி கொள்றாங்க. கொஞ்ச நாள் எரிந்து பிரகாசிக்கிறாங்க. அந்த விளக்குல என்ன இல்லை உடனே எப்படி ஒரு விளக்கு திரி அணைந்து போகுமோ அதே மாதிரி அந்த வாலிபர்கள் அணைந்து போகிறத பார்க்க முடியும். நீங்க கூட ஒரு சில நேரத்தில் நம்ம தேவனுடைய திட்டத்தை சித்தத்தை வாங்கி வைராகமா செயல்பட்டு கொண்டிருந்தோம். ஆனா சில குடும்ப சூழ்நிலை, சில வேலை பார்க்குற காரியங்கள், சில காரியங்களை வந்து சோர்ந்து போய் தேவனுடைய திட்டத்தை செய்ய முடியாம போய் விடுகிறோம். அதே மாதிரி தேசத்துல வாலிபர்கள் இருக்கிறாங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட வாலிபர்கள் இருக்கிறாங்க. உலக சிநேகத்தினால பாவ காரியங்கள் அடிமைப்பட்டு சிக்குண்டு தவித்து தேவன் அவங்க மேல வச்ச நோக்கத்தையும் சித்தத்தையும் அவங்க பெற்றுக்கொண்ட காரியத்தை அவங்க மறுபடியும் விட்டு எடறி போறத பார்க்க முடிகிறது. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வாலிபரும் இடறி விழுவார்கள். யார் இடறி விழுவா? நேருக்கு நேர் ரட்சிக்கப்படாத வாலிபர்கள். அவங்க வந்து பாவ அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறாங்க, அவங்க வந்து பல காரியங்களுக்குள்ள சிக்குண்டு தவிக்கிறாங்க. அவங்களாம் இடறி விழுவாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு தேவ சித்தத்துக்குள்ள தேவனை தெரிந்து கொண்ட அந்த தெரிந்து கொள்வதற்குள்ள இருக்கிற வாலிபர்கள் இடறி விழுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வாலிபர் இனி இடறி விழக்கூடாது, அவங்க தேவனுடைய கரத்துக்குள்ளே இருக்கணும், தேவனுடைய சித்தத்துக்குள்ளே இருக்கணும், மறுபடியும் அவங்க விலகி போயிடக்கூடாது. அப்படிப்பட்ட வாலிபர்கள், இடறி போன வாலிபர்களை ஆண்டவர் மறுபடியும் சந்தித்து பேசி மறுபடியும் இந்த திட்டத்தை சித்தத்தை செய்யும்படி அவங்களை புதுப்பிக்கணும்னு சொல்லி நாம ஜெபிக்க போறோம். இது ஒரு காரியம். ரெண்டாவது காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போறோம். நம்முடைய இயேசு இருக்கிற ஊழியத்திலிருந்து வருகிற டிசம்பர் மாதம் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கிட்டத்தட்ட 1 கோடி ஆத்துமாக்களுக்கு நம்ம வந்து டிராக்ஸ் கொடுக்கறதாக ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரருக்கு பாரப்படுத்தி இருக்கிறார். அந்த காரியத்தை நம்ம செய்து கொண்டு வருகிறோம். 4 மாவட்டத்திலும் சரி, ஜெபமலையிலும் சரி, அந்த டிராக்ஸ் அநேக இடத்துல பேக் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. நிறைய காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி நம்ம ஜெபிக்க போறோம். இந்த டிராக்ஸ் கொடுக்கும்போது அநேக ஆத்துமாக்கள் அதை வாங்கி படித்து அவங்க ரட்சிக்கப்படணும், அவங்க விடுதலை அடையணும். நிறைய பேர் பாருங்க கவலையோட, சமாதானம் இல்லாம, துக்கத்தோட, பாரத்தோடு இருப்பாங்க. இந்த டிராக்ஸ் அவங்க வாங்கி படிக்கும் போதே அவங்களுக்குள்ள காணப்படுற துக்கங்கள் மாறணும், அவங்களுக்குள்ள காணப்படுற பாரங்கள் விலகணும். அவங்க எந்த காரியத்துல பயந்து கொண்டு இருக்கிறாங்களோ அந்த காரியத்துல ஆண்டவங்களுக்கு அற்புதம் செய்யணும். இந்த டிராக்ஸ் மூலியமா ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். இந்த டிராக்ஸ் கொடுக்கும்போது அநேக ஆத்துமாக்கள் வாங்கணும், அதை வாங்கி படிக்கிறோம். நம்ம கூட அநேக இக்னேட்டர் இருக்கிறாங்க, தேவ ஊழியக்காரங்க இருக்காங்க, சபை மெய்ப்பொருள் இருக்கிறாங்களே, அவங்க கூடலாம் இணைந்துதான் நம்ம இந்த ஊழியத்தை நம்ம செய்ய போகிறோம். அவங்களும் போய் பாரத்தோட அநேக ஆத்துமாக்களை சந்தித்து அவங்க சுவிசேஷத்தை சொல்லி மக்களை கிறிஸ்துக்குள்ள வழி நடத்தணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். கடைசியா ஒரு காரியம், இயேசு இருக்கிற ஊழியத்துக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு தரிசனம். இந்த 2020 2030 வரைக்கும் 50 கோடி ஆத்துமாக்களுக்கு நீங்க சுவிசேஷம் சொல்லணும், 5 கோடி ஆத்துமாக்களை நீங்க ரட்சிப்புக்குள்ள நடத்தணும்னு சொல்லி ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரருக்கு பாரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த இயேசு இருக்கிற ஊழியத்தில் இருக்கிற அவ்வளவு ஊழியக்காரங்களும் சரி, இக்னேட்டரும் சரி, எல்லாரும் இணைந்து இந்த திட்டத்தை செய்து முடிக்கணும். நோவாவுடைய காரியத்தை நீங்க பாருங்க. நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான் அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையின்படியே ஆண்டவர் எப்படி திட்டத்தை கொடுத்தாரோ அந்த திட்டத்தை நம்ம செய்யணும், செஞ்சு முடிக்கணும். அதுக்கேற்ற கிருபைகளை, பலனை, வழி நடத்துதலை ஆண்டவர் அவ்வப்போது தம்முடைய ஞானத்தை தம்முடைய ஊழியக்காரங்களுக்கு வெளிப்படுத்தணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்க ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட எங்களுடைய ஜெபத்தை கேட்பதற்கு நீங்க ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவரே, உங்க இருதயத்தை அறிந்து உங்களுடைய தாகத்தை புரிந்தவர்களாய் இதோ ஒருமனப்பட்டு தேவ சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட முதல் காரியமாக தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்க்க போகிறோம். ரட்சிக்கப்பட்ட வாலிபர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்ட வாலிபர்கள், தேவனுடைய திட்டத்தையும் சித்தத்தையும் தெரிந்து கொள்ளப்பட்ட வாலிபர்கள், தேவனுடைய ஊழியத்துக்காக அழைக்கப்பட்ட வாலிபர்கள், அவங்களுக்காக
நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. கொஞ்ச நாள் ஆண்டவரை எரிந்து பிரகாசிக்கிற விளக்கை போல இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் ஏதோ ஒரு சோதனைகள் வந்தபோது அவங்க தேவனுடைய சித்தத்தையும் திட்டத்தையும் மறந்து வழி விலகி போறாங்க ஆண்டவரே. இனிமே அந்த வாலிபர்கள் வழி விலகி போக கூடாது, எடறி விழக்கூடாது. அப்படிப்பட்ட வாலிபர்களை மறுபடியும் நீங்க சந்தித்து ஆண்டவரே அந்த சித்தத்தை நோக்கத்தை அவங்களுக்கு தெரியப்படுத்தி அவங்களை பாரப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய நோக்கத்துக்குள்ள நீங்க அழைத்து கொண்டு வரும்படி நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. உலக சிநேகத்துக்குள்ள பாவ அடிமைத்தனத்துக்குள்ள சிக்குண்டு தவிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க விடுதலை ஆக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர்களை புதுப்பிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதே. அந்த வார்த்தை நினைவு கூர்ந்து நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. அதை பரலோகத்துக்கு தெரியப்படுத்தி நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. அந்த வார்த்தையின்படியாக சோர்ந்து போயிருக்கிற வாலிபர்களை தேவனே நீர் பலப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்துவம் இல்லாத வாலிபர்களை நீங்க சத்துவத்தை பெருக பண்ணி அவங்களை பயன்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக வாலிபர் அந்த பாவத்தில் சிக்குண்டு தவிக்கிறாங்க ஆண்டவரே. நான் தேவனுடைய சித்தத்துக்குள்ள இருந்தேனே, தேவனுடைய திட்டத்துக்குள்ள இருந்தேனே, ஆனா ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம் நான் வழி விலகி போய் இருக்கிறேனே, இந்த காரியத்தை என்னால தாங்க முடியலன்னு சொல்லி எத்தனையோ வாலிபர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை சந்தியும். எலியாவை சந்தித்து பலப்படுத்தினது போல ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை சந்தியும். இயேசுவின் நாமத்தினாலே அந்த வாலிபர்கள் மறுபடியும் அவங்க கிராமத்துல, பட்டணத்துல, அவங்க படிக்கிற காலேஜில், ஸ்கூல்ல, அவங்க வேலை பார்க்கிற ஸ்தலங்கள்ல எரிந்து பிரகாசிக்கிற விளக்கை போல இருக்கு ஆண்டவரே. அவங்க தேவனுடைய சித்தத்துக்குள்ள மறுபடியும் வரணும் ஆண்டவரே. நீங்க கிரியை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயாவை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காரியத்திற்காக நம் மத்தியில் இருக்கிற ஊழியக்காரரோடு இணைந்து நாம ஜெபிக்கலாம். இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்க வாலிபர்களை நீங்க தெரிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. அந்த கடைசி கால எழுப்புதலுக்காக ஆண்டவரே, உலகத்தை அசைக்கிற எழுப்புதலுக்காக எங்க வாலிபர்களை நீங்க தெரிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்க வாலிபர்களை ரட்சித்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்க வாலிபர்களை நீங்க அபிஷேகித்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுவரைக்கும் நீங்க பயன்படுத்தி வந்ததற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே அநேகர் ஆண்டவரை இடறி போயிருக்கிறாங்கப்பா, அநேகர் இழப்படைந்து இருக்கிறாங்கப்பா, அநேக வாலிபர்கள் சகோதர சகோதரிகள் ஆண்டவரே சோர்ந்து போயிருக்கிறாங்க ஆண்டவரே. ஆதி அன்பை இழந்து போயிருக்கிறாங்க ஐயா. ஆண்டவரே கிராமங்களில் போய் சுவிசேஷம் அறிவித்த வாலிபர்கள் அநேகர் முடக்கப்பட்டு போயிருக்கிறாங்க ஐயா. ஆண்டவரே உம்முடைய கரத்தினால் பயன்படுத்தப்பட்ட வாலிபர்கள் இயேசுவே சோர்ந்து போயிருக்கிறாங்க. இப்பொழுது உம்முடைய கரத்தை நீட்டுவீராக. எலியாவை போல சோர்ந்து போயிருக்கிற வாலிபர்கள், பேதுருவை போல கர்த்தருடைய சித்தத்தை விட்டு விலகி போயிருக்கிற அந்த வாலிபர்களை கர்த்தருடைய கரம் மீண்டும் பிடிக்கட்டும் ஆண்டவரே. யோனாவை போல வழி விலகி போய் இருக்கிற வாலிபர்களை ஆண்டவருடைய கரம் மீண்டுமாய் புதுப்பிக்கட்டும் ஆண்டவரே. நெறிந்த நாணலை முறியாத ஆண்டவர், மங்கி எரிகிற திரியை அணையாதவர், இப்பொழுது உம்முடைய அக்கினியை புதுப்பிக்கிற ஆவியை கர்த்தர் மறுபடியும் ஊற்றுவீராக ஆண்டவரே. இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற வாலிபர்களை உம்முடைய அக்கினியால் நிரப்புவீராக, மீண்டுமாய் புதுப்பிப்பீராக. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மீண்டுமாய் எடுத்து நிறுத்துவீராக, எடுத்து கட்டுவீராக. வாலிபர்களை மீண்டுமாய் உம்முடைய அக்கினியினால் நிரப்புவீராக ஆண்டவரே. முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை அது பெரிதா இருக்கும் என்று நாங்கள் வாசிக்கிறபடி எங்க வாலிபர்களை இதுவரை நீங்க பயன்படுத்தினதை காட்டிலும் வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க. கர்த்தர் புதுப்பிப்பீராக, ஜெப வாழ்க்கையை புதுப்பிப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே உமக்காய் சாட்சியாய் வாழ கடைசி கால எலியாவாக நீர் அபிஷேகிப்பீராக. மீண்டும் வல்லமையா எடுத்து பயன்படுத்துவீராக. வாலிப சகோதரிகளை தெபோராளா எடுத்து பயன்படுத்துவீராக. அக்கினி ஜுவாலை எடுத்து பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டதற்காக கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவனே எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபத்தின் சத்தத்தை கேட்டு உம்முடைய பிள்ளைகளை நீங்க மறுபடியும் புதுப்பிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இடறி விழுந்த காரியத்திலிருந்து மறுபடியும் தூக்கி எழுப்புகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை பார்த்து யாரெல்லாம் நான் அப்படிதான் இருக்கிறேன், விழுந்து போயிருக்கிறேன், நான் இந்த காலத்துக்கு எழும்பவே முடியல, தேவனுடைய கரத்திலிருந்து அவ்வளோ காரியங்களை வாங்கி கொண்டு நான் சிக்குண்டு தவிக்கிறேன்னு சொல்லி தவித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளை தொட்டு நீங்க எழுப்புவீராக. நீங்க அப்படி கிரியை செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அடுத்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல கிட்டத்தட்ட 1 கோடி ஆத்துமாக்களை சந்தித்து நம்ம கைப்பிரதிகளை கொடுக்க போறோம். இந்த கைப்பிரதி கொடுக்கும் போது எந்த விதத்திலையும் அந்த கைப்பிரதிகள் வேஸ்ட் ஆயிடவே கூடாது. அதை வாங்கி படிக்கிற அநேக ஜனங்கள் விடுதலை அடையணும், அவங்க சுகம் அடையணும், அவங்க வாழ்க்கையில சந்தோஷம் உண்டாகணும், சமாதானம் உண்டாகணும். அவங்க எந்த காரியத்தில் பயத்தில் அடிமைப்பட்டு இருந்தாலும் சரி, அதை வாசிக்கும் போது அவங்களுக்குள்ள விடுதலை உண்டாகணும். அந்த சாட்சி புஸ்தகத்தை வாசிக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு மெய் சமாதானம் உண்டாகணும். இவங்களுக்கெல்லாம் செய்த ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார் என்கிற
கைப்பிரதி மூலமாக வாசிக்கும் போதே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யணும். அநேக இக்னேட்டர்ஸ் வாலிபர்கள், அது மாத்திரல்ல தேவனுடைய ஊழியக்காரங்க இணைந்து நம்ம அந்த காரியத்தை செய்ய போகிறோம். ஒருபோதும் அந்த காரியம் வேஸ்ட் ஆயிடவே கூடாது. கர்த்தர் இந்த காரியத்தை வாய்க்க போனோம். தேவன் தம்முடைய மனதில் இருந்து அந்த திட்டத்தை தம்முடைய ஊழியக்காரங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இது நிறைவேறணும்னு சொல்லி அப்படியே நம்ம ஜெபிக்கலாமா? நீங்க வீட்டில் இருந்த மாதிரி அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கைப்பிரதி 1 கோடி ஆத்துமாக்களுக்கு நாங்கள் கொடுத்து தீரணும் ஆண்டவரே. இது நிமித்தம் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் உண்டாகணும் ஆண்டவரே. அநேக ஆத்துமாக்களுடைய வாழ்க்கைகள் விடுதலை அடையணும் ஆண்டவரே. எந்த விதத்திலையும் ஆண்டவர் இந்த கைப்பிரதி வேஸ்ட் ஆயிடவே கூடாது ஆண்டவரே. அநேக ஜனங்கள் இது படிக்கும் பொழுதே அவங்க விடுதலை அடையணும், அவங்க சுகம் அடையணும், அவங்க வாழ்க்கையில நன்மையான காரியம் உண்டாயிருக்கணும் ஆண்டவரே. அதை படிக்கிற இருதயத்தை ஜனங்களுக்கு நீங்க கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கான ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏவுதலை ஜனங்களுக்கு நீங்க கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக வாலிபர்கள் இணைந்து, இக்னேட்டர்ஸ் இணைந்து, ஆண்டவரே சபை மேய்ப்பர்கள் இணைந்து இந்த ஊழியத்தை நாங்கள் செய்ய இருக்கிறோம் ஆண்டவரே. இது செய்து முடிக்க தேவன் எங்களுக்கு கிருபை தாங்க, மனிதனுடைய கண்களை தயவை ஏற்படுத்தி கொடுங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே நீர் கிரியை செய்வீராக. இந்த காரியத்திற்காக நம்ம மத்தியில் இருக்கிற ஊழியக்காரர்களோடு இணைந்து நாம ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 1 கோடி ஆத்துமாக்களுக்காக சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற 1 கோடி குடும்பங்களுக்காக சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற அந்த பணியை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அதை நீ ஏற்படுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அதுக்காக நீங்க வாலிபர்களை சபை மேய்ப்பரை நீ ஏற்படுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு விஷயம் கூட நாங்கள் அதற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எஸ்அப்பா உங்க கரத்தில் முழுதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க பரிபூர்ணமாய் ஆளுகை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதில் பயன்படுத்தப்பட போயிருக்கிற ஆண்டவரே பங்காற்றுகிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் வாலிபர்களையும் நீங்களே ஆளுகை செய்வீராக, நீங்களே ஆலோசனை கொடுப்பீராக, நீங்களே வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. உடைய கரம் வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆத்தும பாரத்தோடு இந்த காரியத்தை செய்ய உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா பிதாவே, ஞானத்தோடு செய்ய உதவி செய்யுங்க ஆண்டவரே. உடைய கரம் வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது, பிலிப்பு சுவிசேஷம் அறிவித்த போது எப்படி அற்புத அடையாளங்கள் நடந்ததோ அதுபோல இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது, இந்த கைப்பிரதியை வாசிக்கும் போது, அதை பெற்றுக்கொள்ளும் போது உடைய நாமம் மகிமைப்படும்படியாக அநேக அற்புத அடையாளங்கள் நடக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. உடைய பலத்த கரம் வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. உடைய நாமம் மகிமைப்படும்படியாக நீங்க கிரியை செய்யுங்க ஆண்டவரே. நீங்க கிரியை செய்யுங்க ஆண்டவரே. இந்த காரியங்கள் நேர்த்தியாய் செய்யப்பட நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் இந்த கைப்பிரதி சென்றடைய நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. 2 கோடிக்கு மேற்பட்ட குடும்பங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க ஆண்டவரே. அதுல 1 கோடி குடும்பங்களை சந்திக்க ஆண்டவரே நீங்க வைத்திருக்கிற திட்டத்தை சரியா செய்ய நீங்க கிருபை தருவீராக, பலன் தருவீராக, அதுக்கேற்ற ஞானத்தை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. உங்க கரத்துல முழுதுமாய் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இந்த கைப்பிரதி எந்த விதத்திலையும் தடையில்லாம ஆண்டவரே ஸ்தோத்திரம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற ஆத்துமாக்களுக்கு 1 கோடி ஆத்துமாக்களுக்கு கொடுக்க தேவனுங்களுக்கு அனுக்கிரகம் செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இதற்காக மனிதனுடைய கண்களில் தயவுகளை ஏற்படுத்தி கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எதுவும் வேஸ்ட் ஆகாம அநேக ஜனங்கள் வாங்கி படிக்கும் போதே ஆண்டவர் நீங்க கிரியை செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க அப்படி கிரியை செய்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடைசி நம்ம ஜெபித்து அடுத்த வேலைக்குள்ள நம்ம கடந்து போகிறோம். ஆண்டவர் இந்த நாள்ல நம்ம கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றி முடிக்கணும். 2020 2030 வரைக்கும் 50 கோடி ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை கட்டாயம் அறிவித்தே ஆகணும். 5 கோடி ஆத்துமாக்கள் நம்ம ரட்சிப்புகளை நடத்தி ஆகணும். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த பாரம். எப்படி நோவா தேவன் தன்னை கட்டளிட்டபடி செஞ்சானோ, செய்து முடித்தானோ, அதே போல நாமளும் செய்யவும் செய்து முடிக்கவும் இருக்கணும். ஆண்டவர் அதுக்கேற்ற கிருபைகளையும் பலனையும் கொடுக்கணும். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களுக்கு கிருபை கிடைத்தது. அதே போல தரிசனத்தை செய்து முடிக்க ஆண்டவர் அவருடைய கண்களை நம்ம கிருபை கிடைக்கணும். அப்படியே வலது கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, நீங்க இந்த தரிசனத்தை எங்களுக்காக கொடுத்தீங்க ஆண்டவரே. ஆண்டவர் உங்களுடைய தரிசனத்தை இந்த ஆத்துமாக்களுக்காக கொடுத்தீங்க ஆண்டவரே. இந்த தரிசனத்தை நாங்க நிறைவேற்றி முடிக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. 2030க்குள்ள 50 கோடி ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவர் 5 கோடி ஆத்துமாவை ரட்சிப்புகளை நடத்திருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. சபைக்குள்ள அழைத்து கொண்டு வந்திருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இதற்கு ஏற்ற பலனையும் கிருபைகளையும் கர்த்தருக்கு கொடுப்பீராக. எப்படி ஆண்டவரே நோவாவுக்கு உம்முடைய கண்களை தயவு கிடைத்ததோ அதே போல உம்முடைய கண்களை எங்களுக்கும் தயவு கிடைக்கட்டும் ஆண்டவரே. இந்த ஊழியத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இணைந்திருக்கிற அத்தனை பேருக்கு தயவு கிடைக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க கிரியை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எப்படி செய்யணும் ஏற்ற ஞானத்தை கொடுங்க. நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை கொடுப்பேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. இந்த ஊழியத்தை செய்து முடிக்க ஏற்ற போதனை கொடு
கொடுங்க ஆண்டவரே, எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே, ஆலோசனை கொடுங்க ஆண்டவரே. இதை நாங்கள் செய்து முடித்திருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்க தான் திட்டத்தை கொடுத்தீங்க, நீங்க தான் செய்து முடிக்கணும். இதை செய்வதற்கு ஏற்ற கருவிகள் ஆண்டவரே, நாங்க இந்த கருவிகளை கர்த்தர் நீங்க பயன்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். தேவன் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு அப்படியே தேசத்துல கிரியை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இம்மட்டுமாய் செய்த எல்லா ஜெபங்களையும் கேட்டு ஆண்டவர் கிரியை செய்கிறதுக்காக ஆண்டவருக்கு மனதார ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எங்க ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த ஜெபத்துக்கான பதில வருகிற நாட்கள் நம்ம பார்க்க போகிறோம். எந்த வாலிபர்கள் இடறி விழுந்தாங்களோ மறுபடியும் அவங்க இடறி விழுந்த இடத்துல இருந்து ஆண்டவர் கை தூக்கி எழுப்ப போகிறார். இந்த கைப்பிரதி மூலியமாக அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட போறாங்க. அது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் நம்ம கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றி முடிக்க அவர் கட்டாயம் நம்ம கிருபைகளின் பலனை கொடுத்திருக்கிறார். இப்பொழுது நம்ம பாடல் வேலைக்குள்ள நம்ம கடந்து போகலாம். Praise the Lord. Amen. அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய நினைத்தது ஒன்றும் அதை தாமதிக்காது, ஒன்றும் அதை நிறைவேறாமல் போகாது. ஒரு பாடல் நம்ம சேர்ந்து பாடி கொஞ்ச நேரம் நம்ம கர்த்தரை ஆராதித்து தொடர்ந்து அடுத்த செக்ஷனுக்குள்ள நம்ம போக போகிறோம். எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடலாமா? எல்லாரும் கண்களை மூடி இயேசுவை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீங்கள் என் மேலே வைத்திருக்கிற திட்டம் ஒன்றும் வீணாய் போக போகிறதே இல்லை. தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே என்னை தெரிந்து கொண்டீங்களே, என்னை பேர் சொல்லி அழைத்தீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. என் அவயவங்கள் ஒன்றாகிலும் உருவேற்படுவதற்கு முன்பதாகவே அவைகள் உருவேற்படும் நாட்கள் இன்னதென்பதை உங்களுடைய புஸ்தகத்தில் நீங்கள் எழுதி வைத்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொரு அவயவங்களை குறித்து கரிசனையுடைய தேவன், எங்கள் தலையில் இருக்கிற ஒவ்வொரு முடியை குறித்து கரிசனை உள்ள தேவன். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை குறித்து நீர் அதிக கரிசனையுடையவராக இருக்கிறீர், அதிக அக்கறையுடையவராக இருக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய நினைத்தது ஒருபோதும் ஆண்டவரே அது தடைப்படவே படாது, அது ஒருபோதும் வீணாய் போகவே போகாது. நீர் எனக்காக சொன்ன வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும் விசுவாசிக்கிறவங்க உங்க இருதயத்தில் கையை வச்சு ஏசப்பா பார்த்து சொல்லுங்க, நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே. நீங்க என் கூட சொன்ன அந்த வார்த்தை, என் கூட சொன்ன அந்த வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும், நிச்சயமாய் நிறைவேறும், நிச்சயமாய் நிறைவேறும், நிச்சயமாய் நிறைவேறும் சொல்லி ஏசப்பா பார்த்து சொல்லுவீங்களா? இயேசுவே, என்னோடு நீர் சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவீர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னோடு நீர் சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவீர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. உம் வேலைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். உம் வேலைக்காக ஒரு ஜபமாக ஆராதனை வேளையில் அப்படியே நம்ம கர்த்தரை பார்த்து கேட்க போகிறோம். பொறுமையை எனக்கு நீ செய்ய நினைத்தது, நீ செய்ய நினைத்தது என் வாழ்க்கையில ஒருபோதும் தடைபடவே படாது. எனக்காக யாவையும் நீ செய்ய நினைத்தது, நீ செய்ய நினைத்தது. அப்பா, நீங்க உண்மையுள்ள தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், எது வேணாலும் மாறி போகலாம், சூழ்நிலைகள் மாறி போகலாம், எல்லா எதிர்மறையான சூழ்நிலைகளை மாறலாம். ஆனா கர்த்தர் சொன்ன வார்த்தை மாத்திரம் ஒருபோதும் மாறவே மாறாது. அன்றைக்கு யோசேப்பு கூட இருந்த சூழ்நிலைகள் மாறினது. சிறைச்சாலையின் அனுபவத்திற்குள்ள போனார், வீண் பழி சுமத்தப்பட்டது, எல்லா சூழ்நிலைகளும் மாறினது. ஆனா கர்த்தர் யோசேப்போடு சொன்ன அந்த வார்த்தை, யோசேப்பின் மீது வைத்த அந்த தரிசனம் மாறவே இல்லை. எப்படி யோசேப்பு மேல அந்த தரிசனம் மாறவே இல்லையோ, அதே போல நம் மீதும் எந்த சூழ்நிலையிலும் அது மாறவே மாறாது என்று விசுவாசிக்கிறவங்க மாத்திரம்
கரங்களை உயர்த்தி இயேசுவை பார்த்து சொல்லலாமா? காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் கூட இருந்தவங்களா விலகி போகலாம், மாறாத தேவன் இருப்பதால் என்னோடு நீ சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேறு. விசுவாசத்தோட இதை அறிக்கை பண்ணி என்னோடு நீ சொன்னவா எனக்காக நிறைவேற்றுபவரே. தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீ என் முன்னாய் நடந்து செல்வி. தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைப்பவரே என் முன்னாய் நடந்து செல்வி. எனக்காக ஆயத்தம், ஆமென், என் கண்ணால் காண எனக்காக ஆயத்தம் பண்ணினது. எனக்காக, ஆமென், எனக்காக உங்களுக்காக அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற காரியத்தை ஒருபோது ஒரு நாளும் யாருமே மாற்றவே முடியாது. விசுவாசிக்கிறவன் எனக்காக ஆயத்தம் பண்ணினதை எனக்காக ஆயத்தம். விசுவாசத்தோட அறிக்கை என்று பாடுவீங்களா? இன்னொரு முறை எனக்காக ஆயத்தம் பண்ணினதை எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் சொல்லுங்க. என்னோடு நீ சொன்ன வார்த்தை, என்னோடு நீர் சொன்ன வார்த்தை எனக்காக நிறைவேற்றுவீர். விசுவாசத்தோடு என்னோடு, அது எவ்வளவு பழமையாய் போயிருந்தாலும் சரி, அது எவ்வளவு காலங்களாயிருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட சூழ்நிலை இப்ப இருந்தாலும் சரி, அந்த வார்த்தை 7 மடங்கு பசும் பொன்னிலும் அதிகமாய் புடமிடப்பட்டது. அந்த வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். ஆமென், எனக்காக, ஆமென், என்னோடு நீர் சொன்ன வார்த்தை, என்னோடு நீர் சொன்ன வார்த்தையை மாறாமல் நிறைவேற்றுவீர், மாறாமல் நிறைவேற்றுவீர். என்ன மறவாமல் நினைப்பவரே, மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி. அவர் சொன்ன வார்த்தையை மறவாமல் நினைக்கிற தேவன், மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி. எத்தனை பேர் நம்புறீங்க? மறவாமல் நினைப்பவரே, மறவாமல். அவர் நாமத்தை சொல்லி அவரை துதிப்பீங்களா? அவர் நம்மை மறவாமல் நினைக்கிற தேவன், நம்மை ஒருபோதும் கைவிடாத தேவன், நம்மை ஒருபோதும் விட்டுவிடாத தேவன். அவரை பார்த்து மறவாமல் நினைப்பவரே, நிறைவேற்றி முடிப்பவரே. நீங்க சொல்லுங்க, மறவாமல் நினைப்பவரே, மறவாமல் இயேசையா. ரிகமசந்தரமலந்தரவா, உடன்படிக்கையின் தேவன், உண்மையில் பிசகாதவர். அவர் உடன்படிக்கை உண்மையுள்ள தேவன், உடன்படிக்கையின் தேவன். அவர் உண்மையில பிசகாதவர், அவர் வாக்கு பண்ணினதுல உண்மையுள்ள தேவன். ஆமென். எம் தாவீதுக்கு நான் போய் சொல்லி என்று சொல்லி. எத்தனை பேர் நம்புறீங்க? எம் தாவீதே, நீ மறைவிடத்தில் இருக்கிறாயா? உனக்கு நான் போய் சொல்லேன்னு சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆமென். உனக்கு சொன்ன ஒரு வார்த்தையும் அது தரையில விழ போகிறது இல்ல. எம் தாவீதுக்கு நான் பொய் சொல்லவே மாட்டேன்
என்று சொல்லி சொன்னதை எம் தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி. அது விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் 2 கரங்களை உயர்த்தி மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே, மறவாமல் நினைப்பவரே இயேசையா. சங்கரவா இயேசுவை பார்த்து மறவாமல் நினைப்பவரே. அப்பா, என் படுகுழியில யாருமே என்னை கண்டுகொள்ளாதபடி, கண்டுகொள்ளாம இருக்கும் பொழுது, எல்லாராலும் மறக்கப்பட்டு இருக்கும் பொழுது, எல்லாராலும் வெறுக்கப்பட்டு இருக்கும் பொழுது, தனிமையின் குகையில இருக்கும் பொழுது, என்னை மறவாமல் என்னை தேடி வந்து கரத்தை பிடித்து என்னை தூக்கி எடுக்கிற தேவனே, நிறைவேற்றி முடிப்பவர். யாருமே நினைக்காத போது என்னை மறவாமல் நினைத்தவரே, மறவாமல் நினைப்பவரே, நிறைவேற்றி முடிப்பவரே, எனக்கு சொன்னதை செய்பவர், சொன்னதை செய்து முடிப்பீ, நீர் முடித்து. ஆமென். உங்களுக்கு சொன்னதை நிச்சயமாய் செய்து முடிப்பார். சொன்னதை செய்து முடிப்பீ. ஆமென். முடித்து தீர்க்கும் மட்டும், அந்த காரியத்தை முழுமையாய் முடிக்கும் மட்டும் அவர் கைவிடவே மாட்டார். ஆமென். என் கையை கொண்டு தொடங்கி, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் கையை கொண்டு, என் கையை கொண்டு, உங்க கையை கொண்டு அவர் தொடங்கின காரியத்தை ஒருபோதும் அவர் நெகிழ விடவே மாட்டார். சொல்லுங்க, என் கையை கொண்டு, என் கையை கொண்டு தொடங்கின மறவாமல் நினைப்பவரே, நிறைவேற்றி முடிப்பவரே. நாமத்தை சொல்லி தேவனை உயர்த்துங்க. என்னை அவர் மறவாமல் நினைக்கிற தேவன், என்னை மறக்காத தேவன், என்னை வெறுக்காத தேவன், என்னை கைவிடாத தேவன், என்னை மறவாமல் நினைப்பவரே, மறவாமல் இயேசையா, மறவாமல் சங்கமனரே, நான் பொய் சொல்லி என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவே. எம் தாவீதுக்கு நான் பொய் சொல்லி என்று சொல்லி சொன்னதை. எத்தனை பேர் சொல்றீங்க? என் கையை கொண்டு, என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே. சொல்லுங்க, என் கையை கொண்டு, என் கையை கொண்டு. வாய்களை திறந்து இதை அறிக்கை பண்ணும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக செய்கிறார். செருபாபேலே, உன் கையை கொண்டுதான் அஸ்திவாரம் போட்டேன், உன் கையை கொண்டுதான் அந்த ஆலயத்தை நான் கட்டி முடிப்பேன் அன்றைக்கு கர்த்தர் சொன்னது போல இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். உன்னை கொண்டு போட்ட அஸ்திவாரங்களை, உன்னை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஊழியங்களை, உன்னை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட எல்லா காரியங்களையும் உன் கையை வைத்து நான் செய்து முடிப்பேன். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை. கடைசியா நீங்க சொல்லுவீங்களா சப்தமா? என் கையை கொண்டு, என் கையை கொண்டு அப்பா நிறைவு. கரங்களை உயர்த்தி மறவாமல் இணைப்பவரே, நிறைவேற்றி முடிப்பவரே, மறவாமல்
நீங்க சொல்லுங்க, என்ன மறவாமல் நினைக்கிற தெய்வமே, மறவாமல் நிறைவேற்றி முடிப்பவரே. என்னை மறவாமல் நினைக்கிற தெய்வம், என்னை மறவாமல் நினைக்கிற தெய்வம், என்னை மறவாமல் நினைக்கிற தெய்வம் நீர் அல்லவோ, நீர் அல்லவோ. கண்களை மூடி இயேசுவை மாத்திரம் பார்த்து என்னை இதுவரைக்கும் மறக்காம நீங்க நினைச்சிருக்கிறீங்கப்பா. எத்தனையோ முறை நான் உங்களை மறந்துருக்கிறேன், எத்தனையோ முறை நான் உங்களை கைவிட்டு இருக்கிறேன், எத்தனையோ முறை நான் உங்களை விட்டு விலகி போயிருக்கிறேன். ஆனா கர்த்தர் என்னை ஒருபோதும் மறக்கவே இல்லை. நான் உங்களை மறந்த போது நீங்க என்ன மறக்கல, நான் உங்க கையை விட்ட போது நீங்க விடாம என் கையை பிடிச்சீங்க. நான் உங்களுக்கு உண்மை இல்லாதவனா இருந்த பொழுது கர்த்தர் எனக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்துல நீர் உண்மையுள்ளவராகவே இருந்தீரே. உம்முடைய உண்மைக்காக நன்றி ஆண்டவரே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. விசுவாசிக்கிறவங்க, மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவே. என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு தொடங்கின எல்லா காரியத்தையும் கர்த்தர் என் கையை கொண்டே நிறைவேற்றி முடிக்க போகிறீங்க. இனியும் தாமதம் கிடையாது, இனியும் டிலே கிடையாது, இனியும் எதுவும் தாமதிக்க போறது கிடையாது. கர்த்தர் என் கையை கொண்டு தொடங்கின எல்லா காரியத்தையும் நிச்சயமாய் நீங்க நிறைவேற்றி முடிப்பீங்க. என்னோடு தேவன் சொன்ன எல்லா வார்த்தையையும் தேவன் நீங்க நிச்சயமாய் நிறைவேற்றி முடிப்பீங்க. அதுல ஒன்றும் மாறப்போகிறதே இல்லை என்கிற அந்த விசுவாசத்தோடு என் தேவனையே நம்பி இந்த ஆராதனையை நான் நிறைவு செய்கிறோம். இந்த ஆராதனை கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். Over to message section. இந்த நவம்பர் மாதம் எங்களோடு இந்த இக்னைட்டர்ஸ் லைவ் ஃபெலோஷிப்பில் இணைந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் நாங்கள் மீண்டும் ஒரு முறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்போடு நான் வரவேற்கிறேன். இவ்வளோ நேரம் நம்ம நல்ல சாட்சிகளை கேட்டோம், தேசத்துக்காக ஜெபம் பண்ணினோம். இப்போது நம்ம ஆண்டோடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். ஸோ ஆண்டோடைய வார்த்தையை கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம இருக்கிற இடங்கள் அப்படியே கண்களை மூடி ஒரு விஷயம் நம்ம ஜெபம் பண்ணலாம். அப்படியே ஜெபிக்கலாங்களா? அப்படியே ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த நாளிலே சுவாமி உம்முடைய வார்த்தையை கேட்கும்படி தகப்பனே நாங்கள் இணைந்திருக்கோம். எஸ்ஸப்பா, அது உம்முடைய வார்த்தை நீர் பேசும்படி நான் ஜெபிக்கிறேன். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்களில் வாசம் பண்ணுகிற பிதாவின் ஆவியானவரே பேசுகிறவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. நீங்கள் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஸோ நம்ம இந்த நாள் தாமதம் ஏன் அப்படிங்கிற தலைப்பில் இவ்வளோ நேரம் அநேக காரியங்களை பார்த்தோம். ஸோ இப்பொழுதும் ஏன் நம்ம லைஃப்பில் தாமதம் வருது, இல்லை ஆண்டவர் என்ன விரும்புகிறாரு அப்படிங்கிறத நான் தேவனுடைய வார்த்தை மூலமாக நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். ஆபுக் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்குது, முடிவில் அது விளங்கும், பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஸோ எங்களோடு இணைந்திருக்கிற இந்த லைவில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் மீது ஆண்டவர் பெரிய தரிசனம், பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு. ஸோ அதை அறிந்து நம்ம செயல்படணும். சரி, நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்ன வாக்குறுதிகள், திட்டங்கள், அந்த தரிசனம் நிறைவேறாத போது ஒரு சோறு வருது, ஒரு கவலை வருது, இல்லை தேவையில்லை எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் வருது. ஆனால் நல்லா கவனிங்க, ஆண்டவர் தான் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றுவதில்லை, அவர் தாமதம் செய்வதே இல்லை. அவர் என்ன சொல்கிறாரோ அதை கண்டிப்பாக செய்வார். ஒருவேளை மனுஷன் என்ன யோசிப்பான்னா, ஐயோ நான் அதை தெரியாமல் சொல்லிட்டேன், இது என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி மனுஷங்க வேணால் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் என்ன வார்த்தையை சொல்கிறாரோ அதை கட்டாயம் நிறைவேற்றுவார்.
அது தாமதிப்பதே இல்லை. இதை யாரெல்லாம் புரிந்து கொள்கிறாங்களோ ஸோ அவங்க வந்து அந்த தெய்வ திட்டத்தை நிறைவேற்றுறாங்க. ஆண்டவர் வைத்திருக்க தரிசனத்துக்குள்ளே அவங்க தொடர்ந்து முன்னேறி செல்கிறாங்க. இதை புரிந்து கொள்ளாத அநேகர் தான் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஐயோ ஏன் இப்படி நடக்குது, ஏன் லைஃப்பில் இந்த மாதிரி ஆண்டவர் செய்கிறாருன்னு சொல்லி அநேக கேள்விகளை கேட்டு கேட்டு நம்ம ஆண்டுடைய உள்ளத்தை இருதயத்தை நம்ம காயப்படுத்துகிறோம். ஸோ இன்றைக்கு 2 பேருடைய வாழ்க்கையை நம்ம ஆராய போகிறோம். ஸோ தாமதங்கள் வரும்போது நம்ம என்ன செய்யணும், தாமதங்கள் வரும்போது நம்ம எப்படி மேற்கொள்ளணும். முதலாவது இந்த சவுலுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒரு சம்பவத்தை நான் உங்கள் மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் பைபிள் வச்சுருந்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ அதில் சவுலை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். நல்லா கவனிங்க. அப்போது அன்றைய காலங்களில் இஸ்ரவேலரோடு யுத்தம் செய்யும்படி பெலிஸ்தர்கள் வந்து ஆயத்தமாக நிற்கிறாங்க. ஸோ யுத்தத்துக்கு வந்து நிற்கிறாங்க. ஸோ ஒரு பக்கம் யுத்தத்துக்கு பெலிஸ்தர் வந்து நிற்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஜனங்களால் ஒரு நெருக்கம் வருது. ஸோ இப்படி நெருக்கமான சூழ்நிலையில் இப்போ என்ன பண்ணுறது, சவுல் வந்து யுத்தத்துக்கு போகணுன்னா பலி செலுத்திட்டு தான் யுத்தத்துக்கு போகணும். ஸோ அன்றைய காலகட்டத்தில் ராஜாக்கள் வந்து ஒரு யுத்தத்துக்கு போகிறாங்க அப்படின்னா பலி செலுத்துவாங்க. போய் பலி செலுத்தி இல்லை ஆண்டவர் சொன்ன காத்திருந்து அதுக்கப்புறம் யுத்தத்துக்கு போவாங்க. ஆனால் நல்லா கவனிக்கணும், இந்த இடத்துல பலி செலுத்த வேண்டியவர் சாமுவேல் தான். சாமுவேல் தான் வந்து பலி செலுத்தணும். ஆனால் சாமுவேல் இன்னும் வரவே இல்லை. அவர் 7 நாள் வரைக்கும் சவுல் காத்திருக்கிறாப்புல, சாமுவேல் வருவார்னு சொல்லிட்டு. ஆனால் சாமுவேல் குறித்த காலத்துக்கு வரல. ஸோ உடனே என்ன பண்ணுறாரு, சவுல் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம். இல்லை சாமுவேல் தான் பலி செலுத்தணும், இது நான் தகுதியானவன் அல்ல, நான் பலி செலுத்தக்கூடாது, அவர் வந்ததுக்கப்புறம் பலி செலுத்திட்டு யுத்தத்துக்கு போகலான்னு சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கணும். ஆனால் சவுல் வந்து அது செய்யவே இல்லை. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூட இருக்கிற ஜனங்கள் ஒரு வேளை அவங்க நெருக்கி இருப்பாங்க, இல்லை அவசரப்படுத்தியிருப்பாங்க. உடனே பலி செலுத்து, பெலிஸ்தர்கள் வந்துட்டாங்க, யுத்தத்துக்கு வந்துட்டாங்க, இனி நம்ம தாமதம் செய்யக்கூடாது, நம்ம சீக்கிரமாக போய் யுத்தத்துக்கு போகணுன்னு சொல்லி ஒரு வேளை சவுல் அவங்க நெருக்கி இருப்பாங்க. நல்லா கவனிக்கணும், நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு நெருக்கங்கள் எவ்வளவு தாமதங்கள் வந்தாலும் நம்ம கொஞ்சம் அமைதியாக இருக்கணும், பொறுமையாக காத்து இருக்கணும். ஸோ இந்த இடத்துல சவுல் வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கவும் காத்து இருக்கவும் முடியல. அவர் என்ன பண்ணுறார், உடனே அவசரப்பட்டு இல்லை அவர் பலி செலுத்துகிறார். 9வது வசனம் நான் வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது சவுல் சர்வாங்கன தகன பலியும் சமாதான பலியும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். ஸோ ஆனால் சவுல் வந்து இந்த பலியை செலுத்தவே கூடாது. சாமுவேலுக்காக காத்திருக்கணும். அவன் கொஞ்சம் பொறுமை இழந்துட்டான். ஆனால் இந்த சவுல் வந்து நல்லா பொறுமையாக இருந்த ஒரு மனுஷன். அந்த மனுஷன் பொறுமை இழந்து பலி செலுத்திட்டான். ஆனால் இந்த இடத்துல சவுல் எப்படி இருந்திருக்குன்னா, கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கணும். தாமதம் வருது இல்லை, சாமுவேல் இன்னும் வரல, ஆனால் நான் கொஞ்சம் காத்திருக்கணும், நான் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிற உணர்வு அவருக்கு வரல. அவசரப்பட்டு பலி செலுத்திடுறாரு. ஆனால் இதே சவுல் எப்படி இருந்தான்னு தெரியுங்களா, அவனை சவுலை வந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணின பின்பு இவனால் நம்மளை ரட்சிக்க போகிறவன் இல்லை நான் அப்படின்னு சொல்லி அவனை அசட்டை பண்ணாங்க ஜனங்கள் எல்லாரும். அப்போ அசட்டை பண்ணும்போது வேதாம பதிவு செய்திருக்க அவரை பற்றி 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 27வது வசனம். அவனும் காது கேளாதவன் போல் இருந்தானாம். இல்லை ஜனங்க அவனை அசட்டை பண்ணும்போது அவன் காது கேளாதவன் போல் அமைதியாக இருந்துட்டான், பொறுமையாக இருந்துட்டான். யார் என்ன வேணால் பேசிட்டோம், நான் அது செய்ய மாட்டேன், எதிர்த்து பேச மாட்டேன், வாக்குவாதம் பண்ண மாட்டேன்னு சொல்லி அமைதியாக இருந்தப்பல. ஆனால் இப்படி இதே மாதிரி இங்கே பொறுமையாக இருந்திருக்க வேண்டிய மனுஷன் பொறுமை இழந்து தாமதம் வருது இல்லை சாமுவேல் இன்னும் வரல அப்படின்னு சொல்லி தாமதம் ஆன உடனே அவசரப்பட்டு பலி செலுத்துகிறாப்புல. அப்படி அவசரப்பட்டு பலி செலுத்தியதால் தேவனுடைய தரிசனத்தை சவுல் இழந்து போயிட்டார். நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுக்கிற ஒரு சில முடிவுகளில் நம்ம வாழ்க்கையில் தேவ திட்டத்தை விட்டு வழிவிலக போக பண்ணோம். நல்ல கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். தாமதம் வரும்போது நம்ம கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும், அமைதியாக காத்திருக்கணும். இல்லை ஆண்டவர்கிட்ட போய் விசாரிக்கணும். சவுல் அதை விசாரிக்கல,
ஒருவேளை சவுல் விசாரிச்சிருந்தா, ஆண்டவரே இப்போ நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, சாமுவேல் இன்னும் வரல, பெலிஸ்தர்கள் யுத்தத்துக்கு வந்துட்டாங்க, இல்லை ஜனங்க கூட இருக்கிற ஜனங்களை நெருக்கிறாங்க, இப்போ நான் என்ன பண்ணணும், தாமதமாயிட்டே இருக்குது, நான் பலி செலுத்தவா வேண்டாமான்னு சொல்லி ஒருவேளை கத்திடத்தில் கேட்டிருந்தா ஆண்டவர் நல்ல ஆலோசனை சொல்லியிருப்பார். அதை கத்திடத்திலும் விசாரிக்கல, அவனும் பொறுமையாகவும் இல்லை. ஸோ அதனால் அவசரப்பட்டு பலி செலுத்தி தேவ திட்டத்தை அவன் இழந்து போனான். இன்றைக்கி நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையில் அவசரப்பட்டு எடுக்கிற ஒரு முடிவு தவறான பாதையில் நம்மளை வழி நடத்துது. உங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. தாமதமாகுதா, இன்னும் நடக்கலையா, ஆண்டு இப்படி எல்லாம் சொன்னாரே இன்னும் நிறைவேறலையே, இப்படி இருக்குதே லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க. இல்லை எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆண்டவர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு காத்துருங்க. ஆனால் சவுல் அப்படி காத்திருக்கல, எல்லாம் அவசரப்பட்டு பலி செலுத்தினா. தயவுசெய்து நான் சொல்கிறேன், நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நெருக்கங்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சிடாதீங்க. தாமதம் வருதா, பொறுமை காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி காத்திருங்க. பாருங்கள், அப்படி காத்திருந்த இன்னொரு வாலிபன் இருக்கிறான், யோசேப்பு. இல்லை யோசேப்பு வாழ்க்கையில் நிறைய தாமதங்கள் இருந்துச்சு. ஆண்டவனுக்கு தரிசனம் கொடுத்தார், 17 வயதில் அவனுக்கு தரிசனம் கொடுத்தார். இல்லை நான் இப்படியெல்லாம் செய்வேன், இப்படியெல்லாம் உயர்த்துவேன்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் யோசேப்பு கொடுத்த தரிசனமும் அதை நிறைவேறுகிற காலமும் ஏறக்குறைய 13 ஆண்டுகள் ஆனாதான். 13 ஆண்டுகள் யோசேப்புடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவன் மீது வைத்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு காத்திருக்க வேண்டி இருந்துச்சு. நல்லா கவனிக்கணும், யோசேப்புடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தரிசனம் கொடுத்தது உண்மைதான், இல்லை இதெல்லாம் செய்வேன்னு சொன்னது உண்மைதான். ஆனால் அதை நிறைவேறுகிற காலம், அந்த வெயிட்டிங் பீரியடு தான் நம்ம லைஃப்பில் ரொம்ப முக்கியம். இல்லை யோசேப்பு வாழ்க்கையில் அதை நன்கு அறிந்திருந்தான். இல்லை யோசேப்பு இல்லை என்ன வந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, கர்த்தரை நிச்சயம் உயர்த்துவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருந்தான். பாருங்கள், யோசேப்போட வாழ்க்கையில் நிறைய எதிர்மறையான காரியங்கள் நடந்தது, நிறைய வாசல்கள் அடைக்கப்பட்டது. இல்லை அவனுக்கு சூழ்நிலைகள் அவனுக்கு சாதகமாகவே இல்லை, எல்லாம் எதிர்மறையாக தான் இருந்துச்சு. ஆண்டவர் என்னமோ சொன்னார், உன்னை உயர்த்துவேன், உன் குடும்பமே உனக்கு முன்னாடி வந்து நிற்கும்னு சொல்லி. ஆனால் அப்படி நடக்கலை, எல்லாம் ஆப்போசிட்டாக இருக்குது. எல்லாம் சொந்த சகோதரர்களால் ஒரு வெறுப்பு வருது, இல்லை படுகொலியில் தள்ளப்படுறான், அங்கேருந்து எகிப்து தேசத்தில் ஒரு அடிமையாக கொண்டு போகப்படுறான். ஸோ எல்லாம் ஆப்போசிட்டாக இருக்குது. ஆண்டவர் சொன்னது எதுவுமே நிறைவேறாத மாதிரி தான் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் கூட ஆண்டவர் சொல்வது நிறைவேறாத மாதிரி தான் தெரியும். ஆனால் கர்த்தர் தான் சொன்ன வாக்கை நிச்சயம் நிறைவேற்றுவார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இல்லை அவர் தாமதம் செய்ய மாட்டார். ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிறவர். நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் ஒரு டைம் வச்சுருப்பார். நம்முடைய நேரத்தில் அவர் எதையும் செய்ய மாட்டார், அவருடைய நேரத்தில் தான் எல்லாவற்றையும் செய்வார். நாம் என்ன நினைக்கிறோன்னா, ஆண்டவர் வாக்கு சொல்லிட்டாரு, இப்படியெல்லாம் உன்னை உயர்த்துவேன்னு சொல்லிட்டாரு, உடனே நடக்கலையேன்னு சொல்லி அவசரப்பட்டு கேள்வி கேட்டு நம்ம ஆண்டவர் விட்டு நிறைய நேரம் பின்வாங்கி போயிடுறோம், ஆண்டவர் விட்டு ரொம்ப தூரம் போயிடுறோம், ஆண்டவர் ஒன்றுமே செய்யலைன்னு சொல்லிட்டு. ஆனால் யோசேப்பு அப்படி எதுவுமே செய்யவே இல்லை. அவன் பொறுமையாக காத்திருந்தான், எல்லாம் அமைதியாக இருந்தான். இல்லை எதிர்மறையான சூழ்நிலை வந்தது. பாருங்கள், அவனை கொண்டு போய் போத்திபார் வீட்டில் அவனை அடிமையாக விட்டுட்டாங்க. அந்த இடத்துல ஆண்டவர் பாருங்கள் அவனை என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக அவனை உருவாக்குறார். நல்லா கவனிங்க, இந்த 13 வருஷம் ஆண்டவர் அவனை உருவாக்குனார், அதுதான் உண்மை. ஸோ அந்த ஆண்டவர் பாருங்கள், ஃபஸ்ட்டு அவனை போத்திபார் வீட்டில் வச்சு ஆனால் உருவாக்குறார். நான் இப்போ யோசேப்பு நினச்சிருப்பாப்புல, ஐயோ என்னடாது நம்ம எங்கேயோ ஒரு எகிப்து வீட்டில் அடிமையாக இருப்பான்னு சொல்லி அவனுக்குள்ளே நிறைய யோசனை வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், யோசேப்பை போத்திபார் வீட்டில் முதலாவது அவனை உருவாக்குறார். இல்லை அங்கே வச்சு அவனை ரெடி பண்ணுறார். ஏன்னா எடுத்த உடனே அவனை கொண்டு அந்த எகிப்து தேசத்தின் பார்வோனுக்கு கீழே வைக்க முடியாது. ஸோ ஆண்டு என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு அவனை போத்திபார் வீட்டில் அவனை ரெடி பண்ணுறார். ஸோ அப்போது ஆண்டு அவனை நல்லா ட்ரெயின் பண்ணுறார். உதாரணத்துக்கு பாருங்கள், ஒரு 100 பேர் அவங்க வீட்டில் இருந்திருப்பாங்க, போத்திபார் வீட்டில். ஸோ அந்த 100 பேரை எப்படி நடத்தணும், 100 பேருக்குள்ளே நாம் எப்படி காரியங்களை செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் அவனை ட்ரெயின் பண்ணுறார். நல்லா கவனிங்க, ஒரு வீட்டில் ஒரு 4 பேர் எப்படி இருந்தாலும் எல்லோரும் விதவிதமான டிஃப்ரெண்ட் கேரக்டரில் இருக்கும். ஆனால் 100 பேர் இருக்கிறாங்க. ஸோ 100 பேரை சமாளிக்கணும், அவங்கள வேலை வாங்கணும், அந்த குடும்பத்தை நிர்வாகம் பண்ணணும், அந்த வீட்டுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்யணும். ஸோ இப்படி அது எப்படி அவனால் செய்ய முடிஞ்சதுன்னா, ஆண்டவனை ட்ரெயின் பண்ணுறார். இல்லை ஃபஸ்ட்டு 100 பேர் மத்தியில் அவனை பழக்க வைக்கிறார், இது எப்படி நடத்தணும், இந்த
குடும்பத்தை எப்படி செய்யணும்னு சொல்லி அங்கே ஒரு ட்ரைனிங் உருவாக்குறார் பாருங்கள். அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு பழி சொல்லுக்கு அனுமதிக்கிறார். நல்லா கவனிங்க, இந்த பழி சொல் யார் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நீங்கள் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அங்கே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். போத்திபார் மனைவி யோசேப்பு மீது ஒரு தவறான ஒரு பழி சொல் போட்டு என்ன பண்ணுறாங்க, அவனை குற்றப்படுத்துகிறாங்க. நல்லா கவனிக்கணும், இப்படிப்பட்ட ஒரு பழி சொல் எந்த ஒரு ஆண்மகனும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இல்லை, அவனை குற்றப்படுத்திட்டு உடனே நம்ம என்ன பண்ண, இல்லை நான் செய்யலை அப்படின்னு சொல்லி தான் நிறைய நேரம் அதை ப்ரூஃப் பண்ண நம்ம முயற்சி செய்வோம். நிறைய நேரம் இந்த மாதிரி தவறு இல்லை, ஏதோ ஒரு தப்பு நம்மளை சொல்லும்போது, நம்மளை யாராவது குற்றப்படுத்தும் போது இல்லை நம்ம தவறு செய்யலை அப்படின்னு தான் நம்ம அதை நிரூபிக்க தான் நம்ம மனசு போராடும். ஆனால் யோசேப்பு அதை செய்யவே இல்லை, ஒன்றும் பண்ணல. இல்லை, இந்த மாதிரி ஒரு பழி சொல் வந்த உடனே அவன் அமைதியாக இருந்தான். அவன் சரி என்ன நடக்குதுன்னு பார்த்து நிதானித்து கொண்டு இருந்தான். அந்த யோசேப்புடைய அந்த அதிகாரி இல்லை எஜமான் என்ன பண்ணிட்டாப்புல, அவன் வீட்டிலிருந்து சிறைச்சாலை கொண்டு போய் வச்சுட்டார். நல்லா கவனிக்கணும், நம்ம லைஃப்பில் இப்படிப்பட்ட அவமானங்கள், நிந்தைகள், போராட்டங்கள் எல்லாம் வரும். நம்ம ஆண்டோடைய தரிசனத்தை செய்யும் பொழுது, தேவ திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கும் போது சத்ரு இந்த மாதிரி ஆட்களை எழுப்பி நம்மளை சோறு பண்ணுவான். இல்லை, நமக்கு அவப்பெயரை கொண்டு வருவான். இல்லை, நம்ம வாழ்க்கையில் கலங்கத்தை கொண்டு வருவான். அதெல்லாம் பார்த்து நீங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது. அதெல்லாம் பார்த்து நீங்கள் சோர்ந்து போய் தெய்வ தரிசனத்தை விட்டு விலகி போயிடக்கூடாது. யோசேப்பு இதெல்லாம் நடக்குது, ஆனாலும் பரவாயில்ல, அவன் தேவ திட்டத்தை விட்டு, தரிசனத்தை விட்டு விலகாத ஒரு வாலிபனாக இருந்தான். பாருங்கள், அவனை கொண்டு போய் அவன் இப்போ எஜமான சிறைச்சாலை வச்சுட்டார். நான் என்ன இப்படி யோசிக்கிறேன், அவனை இப்போ போத்திபார் வீட்டில் அவனுக்கு ட்ரைனிங் முடிஞ்சிருச்சு. எல்லாம் அவனுக்கு கொடுக்க வேண்டிய ட்ரைனிங் எல்லாம் ஆண்டை கொடுத்து முடிச்சுட்டு, அடுத்தது எங்கே அவனை ப்ரொமோட் பண்ணியிருக்காருன்னா சிறைச்சாலைக்கு ப்ரொமோட் பண்ணியிருக்கிறார். அதுதான் உண்மை. இல்லை, சிறைச்சாலை வச்சு ஆண்டை ட்ரெயின் பண்ணுறார். இப்போ போத்திபார் வீட்டில் ஒரு 100 பேர் இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ இங்கே சிறைச்சாலை ஒரு 1000 பேர் இருந்திருக்கலாம். இல்லை, இப்போ 100 பேரை வச்சு அவன் எப்படி அவங்கள நடத்தின யோசேப்பு இப்போ 1000 பேர்த்த வச்சு நடத்தணும். ஜெயிலில் எப்படிப்பட்ட மனுஷங்க இருப்பாங்க? இல்லை, கொலைகாரன் இருப்பான், கொள்ளைக்காரன் இருப்பான், இல்லை அதுபடிப்பட்ட மனுஷங்க தான் இருப்பாங்க. ஸோ இவர்கள் மத்தியில் யோசேப்பு ஆண்டவர் என்ன பண்ணுறார், உருவாக்குறார். அவளை எப்படி நடத்தணும், இல்லை அவங்களை எப்படி நிர்வாகம் செய்யணும், அவங்க இடத்துல எப்படி பேசணும்னு சொல்லி ஆண்டவனை உருவாக்குறார். பாருங்கள், யோசேப்புடைய வாழ்க்கையில் வந்த தாமதங்கள் எல்லாமே தேவன் அவனை உருவாக்கின நேரம். ஸோ உங்கள் வாழ்க்கையில் தாமதம் வந்துகிட்டே இருக்குதா? இல்லை ஒன்றும் நடக்கலையே, ஆண்டவர் சொன்ன தரிசனம் நிறைவேறலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, உங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். இல்லை, ஆண்டவர் வைத்த பரம தரிசனத்துக்கு, பரம திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு உங்களை கொண்டு என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரோ அதை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் உங்களை உருவாக்குறார். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். யோசேப்பு அதை புரிந்து கொண்டான். அவன் யோசிப்பு பாருங்கள், வாழ்க்கையில் ஏன் ஆண்டவரே இப்படி அனுமதிக்கிறீங்க, ஏன் ஆண்டவரே இப்படி செய்கிறீங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி அவன் ஆண்டவரை பார்த்து கேட்கவே இல்லை. இல்லை, ஆண்டவர் எது செஞ்சாலும் ஓகே, அவன் அமைதியாக கொஞ்சம் பொறுமையாக இருந்தான், அவன் காத்திருந்தான். இன்றைக்கி நிறைய நேரம் தாமதங்கள் ஏற்படும் பொழுது, இல்லை ஆண்டவர் சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேறாத போது நம்ம ஆண்டவரை கேள்வி கேட்குறோம். அவசரப்பட்டு தவறான முடிவெடுத்து, சவுளை போல் ஒரு தவறான முடிவெடுத்து தவறான வழியில் போயிடுறோம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் விரும்பு என்ன தெரியுங்களா, நீ யோசேப்பை போல் காத்திரு, யோசேப்பை போல் கொஞ்சம் பொறுமையாரு, யோசேப்பை போல் உன்னை உருவாக்குவதற்கு உன்னை விட்டு கொடுந்தான் இன்றைக்கி ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். இல்லை, நீங்கள் அவசரப்படாதீங்க, யோசேப்பை போல் காத்திருங்க. இல்லை, எத்தனை வருஷம், 13 வருஷம் யோசேப்பு காத்திருந்தான் தேவன் அவன் மீது வைத்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு. இல்லை, தாமதமாகுதுன்னு சொல்லி அவன் உடஞ்சி போகலை, சோர்வுக்கு இடம் கொடுக்கல, இல்லை அவன் எதிர்மறையான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கல. அவன் தேவ தரிசனத்தை நோக்கி ஒவ்வொரு நாளும் முன்னேறி சென்றுட்டே இருந்தான். பாருங்கள், சிறைச்சாலையில் ஆண்டவனை உருவாக்குறார். இல்லை, அந்த டைமிங் முடிஞ்ச உடனே, இல்லை கர்த்தருடைய வேலை முடிந்த உடனே அவனை என்ன கொண்டு போகிறாரு, அரண்மனை கொண்டு போகிறார். இல்லை, இதுதான் ஆண்டவர். இல்லை, அவனுக்கு சொல்லப்பட்ட அந்த காலம் நேரம் எல்லாம் முடிஞ்சு அவனை ட்ரெயின் பண்ணி அவனை தகுதிப்படுத்திட்டாரு. ஸோ உடனே அவனை எங்கே கொண்டு போகிறாரு, அரண்மனை கொண்டு போய் அங்கே அவனை ஆண்டவர் தகுதிப்படுத்துகிறார். அவர் சொன்ன தரிசனத்தில் நிலைநிறுத்துகிறார். நல்லா கவனிக்கணும். ஸோ இப்படி இதை யோசேப்பு ஒருவேளை நல்லா யோசிப்போம், ஒருவேளை என்னடா ஆண்டு இப்படி சொன்னதுக்கும் நமக்கு எதிர்மறையாக இருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நெகட்டிவ் தாட்ஸ்க்கு இடம் கொடுத்துருந்தான்.
இல்லை தேவையில்லாத சோர்வுக்குள்ள இடம் கொடுத்துருந்தா, இல்லை வீணான கவலைக்கு இடம் கொடுத்துருந்தா, அவர் தொடர்ந்து தேவ தரிசனத்தில் அவர் பிரயாணம் செஞ்சிருக்கவே முடியாது. தேவ திட்டத்தை நோக்கி முன்னேறி செல்லவே முடியாது. ஸோ ஆனால் அவன் இடம் கொடுக்கவே இல்லை. நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. ஒரு சில யாரோ ஒருத்தங்க இடம் கொடுக்குறீங்க. ஆண்டவர் இப்படியெல்லாம் சொன்னாரே, இது நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி ஆண்டவர் உங்களோடு பேசுகிறாரு. இல்லை நான் உன்னை சொல்லுவதை செய்கிற தேவன், நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். நான் என்னுடைய வாக்குத்தத்தங்கள் தாமதமாகுதான், நீ கவலைப்படாத, குறித்த நேரத்தில் எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களோட தான் பேசுகிறாரு. யோசேப்பை போல உங்களை உயர்த்துவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நல்லா கவனிக்கணும். நம்முடைய நேரம் வேணால் வாழ்க்கையில் அப்ஸ் டவுன் வரலாம், நம்ம லைஃப்பில் நம்முடைய நேரம் வேணால் தவறி போகலாம். ஆனால் ஆண்டோடைய நேரம் தாமதம் செய்வதே இல்லை. அது சரியான நேரத்தில் நிறைவேறும். இல்லை, ஆண்டவர் சரியான நேரத்தில் நிறைவேற்றுவார். இல்லை, யோசேப்புடைய வாழ்க்கையில் தாமதங்கள் வந்தது உண்மைதான். இல்லை, அவன் வாழ்க்கையில் அவன் சூழ்நிலை எல்லாம் அவனுக்கு எதிர்மறை இருந்தது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அவருடைய வேலைக்காக காத்திருந்தார். அவருடைய வேலை வந்த உடனே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, சரியான நேரத்தில் யோசேப்பை அரண்மனை கொண்டு போயிட்டார். அவர் என்ன தரிசனம் சொன்னாரோ அதை நிறைவேற்றினார். இல்லை, அவரை செய்து முடித்தார். அதே போல தான் இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் உங்களை பார்த்து சொல்கிறார், கண்டிப்பாக நான் நிறைவேற்றுவேன், வாழ்க்கையில் செய்வேன்னு சொல்லி. பாருங்கள், என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தங்களை சொன்னார். நான் ஊழியத்துக்கு வரக்கு முன்னாடி இப்போ ஆண்டவர் இன்னொரு நிறைய பேசுகிறேன். அவனை வாலிபல் மத்தியில் பயன்படுத்துவேன், உன்னை கொண்டு போய் அநேக ஜனங்கள் மத்தியில் நிறுத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் பேசினார். ஸோ நான் அந்த வாக்குத்தத்தத்தை நம்பி நான் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ எனக்கு நல்ல ஒரு பிரசங்கம் பண்ணுறோம் ஊழியம் ரொம்ப பிடிக்கும். நிறையா பேருக்கு இயேசுவை சொல்லணும், நிறைய கிராமங்களில் போய் இயேசுவை சொல்லணும்னு சொல்லி அந்த பிரசங்க ஊழியத்தை நான் ரொம்ப நேசித்தேன். அப்போது அதுக்கான முயற்சி நான் செஞ்சுட்டே இருப்பேன். ஒரு நாள் நான் வீட்டு மாடியில் நான் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கேன். அங்கே யாருமே கிடையாது. நல்லா கவனிக்கணும், அங்கே யாருமே இல்லை. நான் பாட்டுக்கு பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறேன். ஸோ இது பல நாட்களும் இப்படி செஞ்சேன். ஒரு நாள் என் மனைவி பார்த்து கேட்டாங்க, என்ன இப்படி யாருமே இல்லை, யாருக்கு நீங்கள் பிரசங்கம் பண்ணுறீங்க? இல்லை இங்கே தான் யாருமே இல்லையா? இன்றைக்கி இல்லை, ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக இருப்பாங்க அப்படிங்கிற விசுவாசத்தோடு நான் என் மனைவிட்ட சொன்னேன். நல்லா கவனிக்கணும், நாம் பேசின வார்த்தைகளை ஆண்டவர் கவனிப்பார். நம்ம என்ன பேசுகிறோம், விசுவாசத்தோடு பேசுகிறோமா இல்லை எப்படி அவிசுவாசத்தோடு பேசுகிறோமான்னு சொல்லி பாருங்கள். அன்னைக்கு நான் சொன்ன வார்த்தையை தேவன் கனப்படுத்தினார். இன்றைக்கு சில ஆயிரங்களுக்கு முன்னாடி நிற்க வைக்கிறாரு. ஸோ இன்றைக்கி உங்கள் மத்தியில் நின்று ஆண்டோடைய வார்த்தையை பேச ஆண்டவர் கிருபை கொடுத்துருக்கா. இதெல்லாம் எப்படி நடக்குது? இல்லை, ஆண்டவர் சொன்னதை செய்கிற தேவன். என் வாழ்க்கையில் என்ன சொன்னாரோ நான் இப்படிலாம் பயன்படுத்துவேன், என்னை கொண்டு போவேன்னு சொன்னதை ஆண்டவர் இன்னைக்கு என் வாழ்க்கையில் நிறைவேறதை பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஒரு இக்னேட்டராக ஆண்டவர் உங்களுக்கு என்ன வார்த்தை சொன்னாரோ அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். இல்லை, அவர் தாமதம் செய்யவே மாட்டார். சோர்ந்து போகாதீங்க. ஐயோ, நான் கேம்புக்கெல்லாம் போனேன், ஆண்டவர்களாம் இப்படியெல்லாம் ஊழியம் செஞ்சேன், இப்படியெல்லாம் பண்ணினேன், ஆனால் இப்போ நான் எழும்ப முடியலையே, என்னால் ஊழியம் செய்ய முடியலையே, எல்லா வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்குதே, எங்கேயும் போய் நான் தேவ திட்டத்தை நிறைவேற்ற முடியலேன்னு சொல்லி சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்கள் மீது வைத்திருக்க தரிசனத்தை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். அவர் தாமதம் செய்யவே மாட்டார். உங்களுக்கு என்ன வாக்கு சொன்னாரோ கண்டிப்பாக உயர்த்துவார். நீங்கள் நம்புங்க. நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க, கவலைக்கு இடம் கொடுக்காதீங்க, எதிர்மறையான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஸோ என் வாழ்க்கையில் கூட இந்த இடத்துக்கு வர ஆண்டவர் பல ஆண்டுகள் உருவாக்கினதுக்கு அப்புறம் தான் இன்றைக்கி வச்சு இந்த இடத்துல நிற்க வச்சு உங்கள் மத்தியில் பேச வைக்கிறார். ஸோ அதே போல தான் உங்கள் வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக செய்வார். அந்த நம்பிக்கை நம்ம கண்டிப்பாக அவசியம். யோசித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ ஊழியம் செஞ்சீங்க ஆரம்ப காலத்தில், எல்லாம் ரட்சிக்கப்பட்டு இல்லை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கேம்புக்கெல்லாம் வந்து இல்லை நீங்கள் தீவிரமாக ஊழியம் செஞ்சீங்க, இல்லை இயேசுவை பற்றி பேசுனீங்க, இயேசுவின் வருகையை நீங்கள் அறிவித்தீங்க, இல்லை கிராமங்கள் தூரம் போய் சொன்னீங்க. ஆனால் இப்போது நீங்கள் உங்களால் முடியல, இல்லை அவ்வளோ தீவிரமாக செய்ய முடியல. இல்லை, நல்லா கவனிக்க, ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் தாமதப்பட்டிருக்கீங்க, ஏதோ ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் தடையாக இருக்குது. சோர்ந்து போகாதீங்க, சோறுக்கு இடம் கொடுக்காதீங்க. யோசேப்புக்கு ஆண்டவர் சொன்னதை செய்த தேவன் உங்கள் வாழ்க்கையிலையும் செய்வார், கண்டிப்பாக நிறைவேற்றுவார். ஏன்னா நாம் இன்றைய காலகட்டத்தில் நாம் ஆண்டோடைய செய்தியை, அதாவது நற்செய்தியை நம்ம தீவிரமாக நம்ம தாமதப்படுத்தாமல் செய்யணும். அதுக்கு தான் ஆண்டவர் நம்ம ஒரு இக்னேட்டராக ஆண்டவர் வச்சிருக்கிறார். இல்லை பாருங்கள், வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். இயேசு சீக்கிரமாக வரப்போகிறாரு. ஸோ அதற்கான வேலையெல்லாம் எனக்கு பூமியில் நிறைவேற்றே இருக்குது. அதுக்கு தான் ஆண்டவங்களை தெரிந்து கொண்டார். அதுக்கு தான் ஒரு இக்னேட்டராக ஆண்டவங்களை அபிஷேகம் பண்ணார். உங்கள் மூலமாக தான் அந்த எழுப்புதல் அக்னி தேசங்களுக்குள்ளே பரவணும், இல்லை பட்டணங்களுக்குள்ளே பரவணும். ஸோ நீங்கள் தாமதம் பண்ணாதீங்க. இல்லை, ஆண்டவர்
ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை நோக்கி முன்னேறி போயிட்டே இருங்க. தாமதத்துக்கு இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. இன்னும் தீவிரமாக நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கணும், தேவ திட்டத்தை நிறைவேற்றணும், ஆண்டவர் செய்தி போய் மற்றவங்களுக்கு சொல்லணும். பாருங்கள், நாம் டிசம்பர் மாதம் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் தமிழ்நாடு முழுவதும் ஏறக்குறைய 1 கோடி பேருக்கு, தமிழ்நாடு முழுவதும் 1 கோடி பேருக்கு நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரதானமான தரிசனத்தில் நம்ம பிரயாசப்பட்டிருக்கிறோம். ஸோ நீங்களும் எங்களோடு இணைந்து இந்த ஊழியத்தை செய்யலாம். இல்லை, நீங்கள் தாமதிக்கிற ஒவ்வொரு நேரமும் இல்லை நிறைய தேவ தரிசனம் பாதிக்கப்படுது, இல்லை தேவ திட்டம் பாதிக்கப்படுது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து செயல்படணும். ஸோ நீங்கள் எங்களோடு இணைந்து இந்த தேவ தரிசனத்தில் நீங்கள் நிறைவேற்றலாம். தாமதப்படுத்தாதீங்க, எங்களுடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். ட்ராக்ஸ் வேணுமா, நாங்கள் உங்களுக்கு ட்ராக்ஸ் அனுப்புகிறோம். இல்லை அதன் மூலிமா அந்த டிசம்பர் மாதத்தில் அந்த கிறிஸ்மஸ் நாட்களில் ஆண்டோட செய்தியை ஜனங்களுக்கு போய் சொல்லுங்கள். இல்லை நற்செய்தி சொல்ல ஆரம்பிங்க. அதன் மூலிமா நிறைய ஜனங்க தொடப்படுவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. தேவன் உங்கள் மீது வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறும். எப்படி யோசேப்பு மூலமாக ஆண்டவர் தேவ திட்டத்தை நிறைவேற்றினாரோ அதே போல் உங்கள் மூலயமா உங்கள் திட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார், உங்களை உயர்த்துவார். இல்லை யோசேப்புடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவனை உயர்த்த காரணம், அவன் தாமதத்தை நினச்சி கவலைப்படலை. அவன் பொறுமையாக இருந்தான், காத்திருந்தான், தேவ திட்டத்தின்படி நடந்தான், தேவ தரிசனத்தின்படி அவன் நடக்க அவன் விட்டு கொடுத்தான். அதனால தான் ஆண்டவர் பாருங்கள் அவனை உயர்த்தினார். அநேக தேசங்களுக்கு அவன் ஆசீர்வாதமாக வைத்தார். எகிப்து தேசத்துக்கு மட்டும் இல்லை, முழு தேசத்துக்கும். இல்லை தேசம் முழுது பஞ்சம் வந்தது, ஆனால் ஆண்டவர் யோசேப்பை வைத்து ஜனங்களை மீட்டெடுத்தார். அல்ல அவனை ஜனங்களுக்கு ஆண்டவர் வெளிச்சமாக பயன்படுத்தினார், ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக வைத்தார். அதே போல் தான் ஆண்டவர் உங்கள் மீது ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். இல்லை அதனால தான் பிசாசு உங்களை இவ்வளோ சோறுபடுத்துகிறான். பிசாசு நிறைய நேரம் தேவ திட்டத்தை செய்ய விடாதபடி ஒரு தடையாக இருக்கிறான். நீங்கள் அதை அறிந்து நீங்கள் முன்னேறி செல்லணும். இல்லை சவுலை போல் நீங்கள் தேவ திட்டத்தை இழந்துடக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையும் அவசரப்படாதீங்க, அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுக்காதீங்க, அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் செய்யாதீங்க. நெருக்க வருதா, போராட்டம் வருதா, மனுஷங்க வார்த்தையெல்லாம் நீங்கள் காயப்படுறீங்களா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, அமைதியாக இருங்க. யோசேப்பை போல் கண்டிப்பாக ஆண்டவர் யோசேப்பை உயர்த்தினது போல் உங்களை உயர்த்துவார். அதான் நிச்சயம். யோசேப்பு பாருங்க, தான் பிரச்சனை நினைத்து வாழ்வதை பார்க்கலாம். அவனுக்கு நிறைய பிரச்சனை இருந்துச்சு, அதெல்லாம் நினைச்சா கவலைப்படல. தேவன் தந்த வாக்குகளை நம்பி வாழ்ந்தான். இல்லை ஆண்டவனுக்கு என்ன வாக்கு சொன்னாரோ அதை செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையோட அவன் செயல்பட்டான். அவன் தேவ திட்டத்தை நிறைவேற்றினார். ஸோ உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் தேவ திட்டத்தை நிறைவேற்றுவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. கண்டிப்பாக நிறைவேற்றுவாருங்க. உங்களை கொண்டு என்ன செய்ய ஆண்டு விரும்புகிறாரோ அது எல்லாவற்றையும் செய்வார். இல்லை உங்களுக்கு ஆண்டு என்ன வாக்கு கொடுத்தார்ல, நான் அவனை இப்படி பயன்படுத்துவேன், இப்படியெல்லாம் அவனை தேசங்களுக்கு கொண்டு போவேன், இந்த இவ்வளோ குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக வைப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார்ல, அவனை நிறைவேறல. ஏன் சந்தேகப்படுறீங்க? நீங்கள் நம்புங்க, விசுவாசிங்க, ஆண்டவர் செய்வார்னு சொல்லி அவர் வார்த்தை மீது நம்பிக்கையாருங்க. யோசேப்பை போல கட்டாயம் தேவன் உங்களை உயர்த்துவார். உங்கள் உயர்வை யாரும் தடுக்க முடியாது, யாராலும் தடை செய்யவே முடியாது. ஸோ ஆனால் இப்போ தாமதம் வருதே, இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? தாமதம் வருதா, பொறுமையாக இருங்க, நீடிய பொறுமையோடு இருங்க, விசுவாசத்தோடு இருங்க. ஆண்டவர் என்னை தகுதிப்படுத்துகிறாரு, என்னை உருவாக்குறாரு அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்கு இடம் கொடுத்து அப்படி உங்களை ட்ரெயின் பண்ணி உங்களை கொண்டு போவாங்க உங்கள் லைஃப்பை. ஆண்டவர் அதுதான் விரும்புகிறார். இல்லை நீங்கள் இதை குறித்து யோசிக்காதீங்க, எதை குறித்து கவலைப்படாதீங்க. ஆண்டவங்க சொன்ன வாக்கை கட்டாயம் நிறைவேற்றுவார். இல்லை அவர் சொன்னதை செய்கிற தேவன் அவர். அதான் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. ஏன் உனக்கு என்ன வாக்கு சொன்னனோ அதை கட்டாயம் நிறைவேற்றுவேன். யோசேப்பை நிறைவேற்றினது போல் உன் வாழ்க்கையிலையும் நான் உனக்கு சொன்ன நிறைவேற்றுவேன்னு சொல்லி இன்றைக்கி ஆண்டு உங்களோடு பேசுகிறார். ஸோ நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் தேவ திட்டத்தை விட்டு, அதாவது தேவ தரிசனத்தை விட்டு நீங்கள் விலகி போயிடவே கூடாது. உங்கள் மீது ஒரு பெரிய திட்டம் இருக்குது, உங்கள் மீது ஒரு பெரிய தரிசனம் இருக்குது, உங்கள் மீது ஆண்டவர் பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறார். ஸோ அதை நிறைவேற்றுங்க. சவுலை போல் நீங்கள் இழந்து போயிடக்கூடாது. சவுலை போல் அவசரப்பட்ட தேவ திட்டத்தை நீங்கள் இழந்து நீங்கள் ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போயிடக்கூடாது. பாருங்கள், சவுல் அதுக்கப்புறம் ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போயிட்டான். இல்லை ஆண்டவர் திட்டத்தில் வரவே முடியல. ஆனால் யோசேப்பு பொறுமையாக காத்திருந்தனால அவன் தேவ திட்டத்தை அற்புதமாக நிறைவேற்றினான். இன்றைக்கி நிறைய பேர் எங்களோட நிறைய பேர் இணைஞ்சு நம்ம தேவ ஊழியத்தை செய்கிறாங்க, தேவ திட்டத்தை நிறைவேற்றி வராங்க. அவங்களாம் சொல்கிற காரியம் தான், அண்ணே என் வாழ்க்கையில்
தாமதங்கள் வந்ததை நினச்சி நான் கவலைப்பட்ட நாட்கள்லாம் உண்டு. ஆனால் அதை நான் அறிந்து ஏன் ஆண்டவர் தாமதம் செய்கிறாரு என்பதை நான் புரிந்து கொண்ட உடனே ஆண்டவர் விரும்புகிறபடி என் வாழ்க்கையை நான் விட்டு கொடுத்தேன். ஆண்டவர் நடத்துவதற்கு என்னை அர்ப்பணித்தேன். இன்றைக்கி ஆண்டவர் என்னை உயர்த்தி வச்சிருக்காருன்னு சொல்லி அநேகர் எங்கள் மத்தியில் வந்து சாட்சி சொல்வதை நாங்கள் கேட்க முடியுது. ஸோ அவர்களுக்கு செய்தவர், என் வாழ்க்கையில் செஞ்சவர் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையிலும் செய்வார். ஸோ தாமதங்களை நினைத்து கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக ஆண்டவங்களுக்கு சொன்ன வாக்கை நிறைவேற்றுவார். ஸோ அப்படியே நம்ம இருக்கிற இடங்களில் ஒரு விஷயம் ஜெபம் பண்ணலாமா? அப்படியே கண்களை மூடி இங்கே ஜெபிக்கலாம். அப்படியே எல்லோரும் ஜெபிங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த நாளிலே சுவாமி அப்பா எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். சப்பா இந்த நாளை நீ எங்களோடு நீ தெளிவாய் பேசுனீர். உடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, நான் உடைய வார்த்தையை கேட்ட பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சவுலை போல அவசரப்பட்டு எந்த ஒரு தவறான முடிவும் எடுத்து விடாதபடிக்கு அப்பா இன்றைக்கு நீங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் பேசுனீங்கப்பா. இன்றைக்கி பிள்ளைகளோடு நீங்கள் இடைப்பட்டீங்க சாமி. தாமதங்களை குறித்து அப்பா ஏக்கத்தோடு கவலையோடு அப்பா இருந்த பிள்ளைகள் உள்ளத்தில் நீங்கள் இன்னைக்கு இடைப்பட்டீங்க சப்பா. நீங்கள் அவங்களோடு பேசுனீங்க. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு எனக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே எல்லாரும் நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு பேசினா நான் யோசேப்பை போல நான் பொறுமையாக காத்திருக்கணும். யோசேப்பை போல இல்லை நான் ஆண்டோட நேரத்துக்காக நான் காத்திருக்கணுங்கிற எண்ணத்தை இன்னைக்கு நீங்கள் பிள்ளைகள் உள்ளத்தில் விதைத்தீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யோசேப்பு எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் தாமதம் ஆன போது அதை நினைத்து கவலைப்படாமல் சோர்வுக்கு இடம் கொடுக்காம எதிர்மறையான எண்ணங்களுக்கு அப்பா தகப்பனே தன்னை விட்டு கொடுக்காம அப்படியே தொடர்ந்து உமக்குள்ள நிலைத்திருந்து அப்பா தெய்வ திட்டத்தை நிறைவேற்றினானோ அதே போல சாமி எங்களோடு இணைந்திருக்கிற இந்த லைவ் ப்ரோக்ராமில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன் சப்பா. ஒவ்வொரு தம்பி தங்கச்சிக்காக நான் செபிக்கிறேன். அன்றைய அவங்க வாழ்க்கையில் நீ சொன்ன எல்லா வாக்கு தத்தங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நிறைவேறும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அவங்க தேவ திட்டத்தை செய்யணும், தேவ தரிசனத்தை செய்யணும். யோசேப்பு எப்படி தேவ திட்டத்துக்கும் தேவனுடைய தரிசனத்துக்கும் அர்ப்பணித்து அந்த பாதையில் தகப்பனே எவ்வளவு இடைஞ்சல்கள் வந்தாலும் எவ்வளோ எதிர்மறையான எண்ணங்கள் காரியங்கள் சூழ்நிலைகள் இருந்தாலும் அதை நோக்கி முன்னேறி சென்றானோ அதே போலப்பா யோசேப்பை போல தகப்பனை உருவாக்கி அன்றைய இவங்களை தகுதிப்படுத்தி ஏற்ற வேலை வரும் பொழுது இவங்களை உயர்த்தும்படி நான் ஜெபிக்கிறேன் சப்பா. இவங்களுக்கு என்ன வாக்கு சொன்னீரோ அதை நீ நிறைவேற்றும்படி நான் ஜெபிக்கிறேன் சாமி. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அன்றைய உள்ளத்தில் காணப்படுகிற எல்லா சோர்வுகள் இயேசு நாமத்தில் மாறட்டும். அன்றைய எல்லா வீணான கவலைகள் இயேசு நாமத்தில் விலகட்டும். எல்லா எதிர்மறையான எண்ணங்கள் எதிர்காலத்தை குறித்த பயங்கள் இயேசு நாமத்தினாலே விலகுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன் சப்பா. ஆண்டவரே தகப்பனே, குறிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எதிர்காலத்தை குறித்து நீங்கள் ரொம்ப கவலைப்படுறீங்க. எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்னாகுமோன்னு சொல்லி மிகுந்த வேதனையோடு இருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இல்லை எதிர்காலத்தை குறித்து நீ கலங்காதே, இது நீ திகையாதே. நான் உன் தேவன், நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எப்படி நான் யோசேப்போடு இருந்து யோசேப்பு செய்த காரியங்களை நான் வாய்க்க பண்ணினேனோ அதே போல நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இல்லை போத்திபார் வீட்டில் யோசேப்பு இருந்தபோது கர்த்தர் அவனோடு இருந்தார். சிறைச்சாலைக்கு கொண்டு போகப்பட்ட போது கர்த்தர் சிறைச்சாலையில் யோசேப்பை தனியாக விடலை. சிறைச்சாலையில் யோசேப்போடு தேவன் இருந்தார். அவன் மீது எல்லா மனுஷ கண்களுக்கு தயவு கிடைக்க செய்தார். யோசேப்போடு இருந்த தேவன் உங்களோடு இருக்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி இயேசப்பா. ஆண்டவரே வாழ்க்கையை குறித்து கவலையோடு இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் இன்னைக்கு இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம்பா. எல்லா எதிர்மறையான எண்ணங்களை இன்றைக்கு நீர் எடுத்து போட்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளுக்கு நீ சொன்ன வாக்கை நீ நிறைவேற்றுகிற தேவன் என்பதை நீ இன்னைக்கு அவங்க உள்ளத்தில் பேசுனீங்கப்பா. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே தொடர்ந்து இந்த பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. இன்னைக்கு ஒரு சிலர் தாமதத்தை குறித்து நீங்கள் நிறைய ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்குறீங்க. வை லார்ட், ஏன் ஆண்டவரே இப்படி என் வாழ்க்கையில் அனுமதிக்கிறீங்கன்னு சொல்லி அநேக கேள்விகளை கேட்குறீங்க. இன்றைக்கி ஆண்டவங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ கேள்வி கேட்காத, உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் நன்மையாக முடிய பண்ணுகிற தேவன் என்று ஆண்டவங்களோடு பேசுகிறார். உன் வாழ்க்கையில் எந்த கேள்விகளை ஆண்டவரை குறித்து எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மையாக செய்து முடிப்பார். அப்படிங்கிற விசுவாசத்தோடு நீங்கள் செயல்படணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. ஆண்டவரே உமக்கு நன்றி சுவாமி. இன்னைக்கு இவங்களோடு இடைப்பட்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்பா.
உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே, நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்ப்பா. உம்முடைய வார்த்தையை கொடுத்தே சுவாமி. நீங்கள் இன்றைக்கி அவங்க மத்தியில் பேசினதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா தாமதங்களும் ஆசீர்வாதமாக மாறு என்று சொல்லி நீர் அவங்களோட இடைப்பட்டதுக்காக நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே. நல்லா கவனிங்க, இன்றைக்கி ஆண்டவங்களோட தெளிவாக பேசியிருக்கிறார். ஸோ இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் ஏன் ஆண்டவரே இப்படி நடக்குது, ஏன் இப்படி தாமதப்படுத்துறீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்காதீங்க. ஒரு சிலர் அப்படி கேள்வி கேட்குறவங்க இணைந்திருக்கிறீங்க, அப்படி கேள்வியை பார்க்குறீங்க. இன்றைக்கி ஆண்டவங்களை பார்த்தா சொல்கிறேன், நீ கேள்வியெல்லாம் கேட்காத, இல்லை நான் எல்லாவற்றையும் ஏற்ற காலத்தில் நேர்த்தியாக செய்கிற தேவன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஸோ மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், நாம் இந்த டிசம்பர் மாதம் நிறைய தமிழ்நாடு முழுவதும் 1 கோடி பேருக்கு நம்ம அந்த சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்க இருக்கிறோம். ஸோ நீங்கள் அதில் எங்களோட பங்கு பெறணும்னா, ஒரு வேளை உங்களுக்கு ட்ராக்ஸ் வேணும்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் ட்ராக்ஸ் அனுப்பி வைப்போம். இல்லை நீங்கள் எங்கள் பிரான்ச் ஆஃபீஸில் போய் நீங்கள் இந்த ட்ராக்ஸ் நீங்கள் வாங்கி கொள்ளலாம். ஸோ டிசம்பர் மாதம் முழுவதும் இக்னைட்டராக நீங்கள் செயல்படணும். உங்கள் மூலயமா கிராமங்கள் பட்டணங்களில் அந்த எழுப்புதல் அக்னி பரவணும். சுவிசேஷ எழுப்புதல் உங்கள் மூலயமா பரவும். ஸோ ஒரு வேளை நீங்கள் இது வரைக்கும் ஊழியம் செய்யலை, நான் சோர்ந்து போயிட்டேன், இது வரைக்கும் நான் தேவ திட்டத்தை விட்டு செய்யாமல் விலகி போயிட்டேன்னா, இன்றைக்கி நீங்கள் அர்ப்பணிச்சிருக்கிறீங்க, மீண்டும் அந்த திட்டத்தை செய்வேன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் தொடர்ந்து எங்களோடு இணைஞ்சு ஊழியம் செய்யுங்க, தேவ திட்டத்தை நிறைவேற்றுங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களை கொண்டு ஆண்டவர் என்னெல்லாம் செய்ய விரும்புகிறாரோ அதை நிச்சயம் நிறைவேற்றுவார். தாமதங்கள் கட்டாயம் ஆசீர்வாதமாய் மாறும். God bless you. செய்தி கேட்டிங்களா? ஆண்டவர் நிச்சயமாக உங்களோடு பேசியிருப்பார், ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். தாமதிக்காமல் சீக்கிரம் நீங்கள் புறப்பட ஆரம்பிங்க. ஆமேன். ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட்ஸை மாத்திரம் நம்ம சொல்லி இந்த நிகழ்ச்சியை நம்ம நிறைவு பண்ணலாம். ஸோ இயேசு விடுவிக்கிறார் வாலிபர் ஊழியங்களின் மூலமாக வாலிபர் உலகம் அப்படிங்கிற மேகசின் ஒவ்வொரு மாதமும் நாங்கள் வெளியிட்டு கொண்டு வருகிறோம். அது மூலமாக அநேக வாலிபர்கள் ரட்சிக்கப்படுகிறாங்க, ஆசீர்வதிக்கப்படுகிறாங்க. குறிப்பாக அநேகர் எங்களுக்கு எழுதுகிறாங்க, இந்த மேகசினில் இருக்கிற ஹார்ட் பீட் அப்படிங்கிற ஒரு இதய துடிப்பு பகுதி, அவங்களோட லைஃப் பர்சனல் பிரச்சனைகளை அதில் எழுதும் பொழுது அதற்கு கொடுக்கப்படுகிற அந்த கவுன்சிலிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு எழுதுகிறாங்க. உங்கள் வாழ்க்கைக்கும் நிச்சயமாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோகன் அங்கிள் மெசேஜோட, பைபிள் குவிஸோட, நிறைய வித்தியாசமான கட்டுரைகளும் கடைசி கால எச்சரிப்பின் செய்தியும் அதில் காணப்படும். ஸோ இந்த மேகசின் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மொபைல் நம்பர் மூலமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ 1 வருடத்திற்கான சந்தா 100 ரூபாய் செலுத்தி நீங்கள் இதை மாதந்தோறும் உங்கள் வீடுகளில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆயுள் சந்தா வசதியும் இருக்குது. நீங்கள் அதை செலுத்துவதன் மூலமாக உங்களுக்கு உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்கள் வீடுகளுக்கு அந்த பத்திரிகை வருவதற்கான வழி செய்து தரப்படும். ஸ்க்ரீனில் தெரிகிற மொபைல் நம்பர் மூலமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். அநேகர் நீங்கள் டெய்லி ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க, கான்ஃபரன்ஸ் கால் மூலமாக ப்ரேயர்ஸ் எல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. சில பேர் எங்களுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரேயர் கைடு வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்கள. உங்களுக்காக இயேசு விடுவிக்கிறார் வாலிபர் ஊழியத்தின் மூலமாக ப்ரேயர் போஸ்டர்ஸ் நாங்கள் வெளியிட்டு கொண்டு இருக்கிறோம். அந்த ப்ரேயர் போஸ்டர்ஸை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த ப்ரேயர் போஸ்டர்ஸில் என்ன இருக்கும்னா, சமீப காலத்தில் நடந்த பிரச்சனைகள், எதற்காக நம்ம ஜெபிக்கணும், தேசத்துக்கு எப்படி ஜெபிக்கணும், என்னென்ன ஜெப குறிப்புன்னு அது இருக்கும். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த பார் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி இந்த வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒருவேளை அந்த அளவுக்கு தெரியாது அப்படின்னா அதில் இருக்கிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எனக்கு ப்ரேயர் போஸ்டர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா டெய்லி உங்களுக்கு நாங்கள் ப்ரேயர் போஸ்டர்ஸை நாங்கள் அனுப்பி வைக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ஸோ மோகன் அங்கிள் நம்மளுக்கு மவுண்ட் சினாயில் ஒரு காரியம் சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? ஸோ ட்ராக்ஸ் கொடுக்கறது. டிசம்பர் மாதத்தில் நீங்கள் எல்லோரும் ஊழியம் செய்ய ஆயத்தமாக இருப்பீங்க. ஸோ உங்கள் கையில் அந்த கிறிஸ்மஸ் ட்ராக்ஸ் கிடச்சிருச்சா? ஸோ கிடைக்கலைன்னா உங்கள் ஏரியாவில் இருக்கிற லீடர்ஸ்ட்டை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கிறிஸ்மஸ்க்கான ட்ராக்ஸை வாங்கிக்கொள்ளுங்க. கிறிஸ்மஸ் மாதம் முழுவதும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்து ஆத்துமாக்களை அறுவடை செய்ய நாங்கள் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. இப்போ இந்த வீடியோ கீழே இருக்கிற அந்த ஃபீட்பேக் அப்படிங்கிற அந்த லிங்க் மூலமாக உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிங்க. மீண்டும் அடுத்த லைவ் இக்னைட்டர் ஃபெல்லோஷிப்பில் உங்களை சந்திக்கிறோம். நம்ம ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு பண்ணலாம். தகப்பனே, இந்த நாளின் நிகழ்ச்சி மூலமாக நீர் எங்களோடு கூட இருந்து பேசினதற்காக ஸ்தோத்திரம், எங்களை பலப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் எழும்பி உமக்காக பிரகாசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளின் பலவீனங்கள் நீங்கட்டும், தாமதங்கள் மாறட்டும், புது பலன் தங்கட்டும். ஆவியானவர் எடுத்து பயன்படுத்துங்க. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
ஹல்லேலூயா. ஸோ மீண்டும் அடுத்த இக்னைட்டர்ஸில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தேவனுடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalamavadi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639-353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.